अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी क़ुरआनिल करीम बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लम मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் பாண்டிச்சேரி மர்கஸுல் இஸ்லாஹ் ஆலிம்களுக்கான ஆய்வு மற்றும் பன்முகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் சார்பில் அதனுடைய ஸ்தாபகர் மௌலானா மௌலவி ஷேக் சையது நிசாம் ஷா நூரி பாக்கவி தவல்லாஹு உம்ரஹு அவருடைய மேலான துவா மற்றும் வழிகாட்டின் அடிப்படையிலே நடைபெறக்கூடிய மதரசா பாடங்கள் ஓர் அறிமுகம் என்ற ஆன்லைன் வகுப்பை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் மதரசா பாடங்கள் ஒரு அறிமுகம் என்ற இந்த ஆன்லைன் வகுப்பு தொடரிலே நாம் மதரசாக்களில் சொல்லித்தரப்படக்கூடிய பலதரப்பட்ட ஃபன்னுகளை பாடங்களை வரிசையாக பார்த்து வந்தோம். அந்த இல்முகளை நாம் பெற்ற இல்முகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முக்கியமான இரு கருவிகளில் ஒன்று எழுத்து, இன்னொரு முக்கியமான கருவி பேச்சு. இந்த பேச்சாற்றலை நாம் எந்த அளவிற்கு வளர்த்து கொள்ள வேண்டும், சமூகத்திற்கு நாம் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முக்கியமான சென்னை அடையாறு மௌலவி முனைவர் சதீருddin பாக்வி ஹசரத் கிப்லா அவர்கள் பாடம் நடத்த இருக்கின்றார்கள். இது மார்க்கம் சம்பந்தமான பாடம் என்பதனால் பார்வையாளர்கள் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் கவனத்தையும் முழுமையாக தந்து இந்த பாடத்தின் முழு பலனையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹசரத் அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா நமது இந்த இல்முடைய தேட்டத்தை கபூல் செய்து ஹசரத் அவர் சிறப்பான இல்மை வெளியாக்கி அதை நாம் நிறைவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. பிஸ்மில்லாஹ். ஹசரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு பாடம் நடத்துவார்கள். ஹசரத் அவர்களுக்கு மியூட் எடுத்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹோஸ்ட் மியூட் எடுத்து விட்டு மைக் மியூட். பேசலாம் ஹசரத். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما إليه أنيب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن من البيان لسحرة وإن من الشعر لحكمة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த இணைய வழி குழுமத்தில் இணைந்து பலனுள்ள விஷயங்களை பரிமாறிக்கொள்ளவும் பேசவும் கேட்கவுமான நல்வாய்ப்பை பெற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சிறந்த பேச்சாளராக ஆகுவது எப்படி என்கிற அடிப்படையில் அரபிக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் உலமாக்களுக்கான ஒரு சிறந்த பயிற்சி முகாமை இந்த ஊரடங்கு காலத்தில் தொடர்புகள் விட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி மிகச்சிறந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிற மர்கஸுல் இஸ்லாஹ் அமைப்பிற்கு ஜஸாஹுமுல்லாஹு கைரல் ஜஸா, அல்லாஹ் சிறந்த நட்கூலிகளை வழங்குவானாக என்று துஆ செய்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைய இத்தலைப்பில் தேவையான நல்ல விஷயங்களை நாம் பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயல்படவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு நான் தொடங்குகிறேன். இது ஒரு பாட அமைப்பு என்பதால் உரைநடை தோரணையிலே அல்லாமல் சமயங்களில் பாடம் நடத்துவதை போன்றே
சாதாரணமாய் எளிமையாய் உங்களுக்கு முன்னாலே சில விஷயங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இறுதி வரை சிறப்பாக நடைபெற அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரிய நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்கி இருக்கிற, உலமாக்களுக்கு வழங்கி இருக்கிற மாபெரும் அருட்கொடை ஒன்று. சில பேர் அதை புரிந்திருக்கிறார்கள் அல்லது கவனமற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இறைவன் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை நாம் ஆற்றுகிற உரைகள் அல்ல, நம் உரைகளை கேட்பதற்கு அமர்கிற ஆடியன்ஸ். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற வாய்ப்பு ஜும்மா என்ற மிகப்பெரிய அருட்கொடை. 1000 கூட்டங்கள் நடக்கலாம், பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேசலாம். ஆனால் அந்த பேச்சுக்களில் எல்லாம் இல்லாத ஒரு ஆன்மீக ஈர்ப்பு ஜும்மாவிலே மட்டும் உண்டு. எதனால் ஜும்மா மிகப்பெரிய நிஅமத் என்று சொல்லுகிறோம் தெரியுமா? பல பேரை பார்க்க எக்கச்சக்கமான வால் போஸ்ட், பயங்கரமான முன்னேற்பாடுகள், விளம்பரங்கள், ஊரா எல்லா சுவற்றிலையும் எழுதி வைத்து விளம்பரம், ஒரு மைல் கூடுகிறார்கள் என்றெல்லாம் விளம்பரம், எல்லாம் நடக்கும். ஆனா அந்த பேச்சாற்றல், அங்க கேட்கிற அந்த வந்து உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் ரசிப்பதற்கு மட்டும் வருகிறதே ஒழிய வேறு எதற்கும் அந்த பேச்சை கேட்பதில்லை. ஆனால் ஜும்மாவிலே உலமாக்களுக்கு முன்னால் உட்காருகிற கூட்டம் மட்டும்தான் ரசிப்பதற்கு உட்காரவில்லை. அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதன்படி வாழுகிறோம் என்று கேட்க வந்து அமர்ந்திருக்கிற கூட்டம். சமிஅனா வ அதானா, நீங்கள் சொல்வதை கேட்டோம், உங்கள் சொல்படி நடக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேச்சாளருக்கு ஆடியன்ஸ் உலகத்துல ஜும்மாவை தவிர வேற எங்கேயும் அமையறதில்லை. பாக்குறமே, மாநாடுகள்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, கட்சி மாநாடுகள்ல, வேற பொதுவா கேளிக்கைகள்ல, பட்டிமண்டபங்கள்ல, சாதாரண மாலை நேரத்து பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசிட்டாரா, இவர் பேசிட்டாரா, அப்புறம் போலாம் அப்படிம்பாங்க. அவர் அறுக்கிறாரும்பாங்க, சுமாரா இருந்துச்சுங்கம்பாங்க, மார்க் போடுவாங்க, பரவாயில்லம்பாங்க, என்னென்னமோ நடக்கும். எந்திரிச்சு வெளியே போவாங்க, திரும்ப எந்திரிச்சு உள்ள வருவாங்க. முன்னாடி கூட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, டீ கடையில கொஞ்சம் பேர், அந்த பக்கம் வெளியில குழுவா பேசிட்டு கொஞ்சம் பேர், இப்படி எல்லாம் கூட்டங்கள். ஆனா நீங்க ஜும்மாவுடைய தயாரிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை காலையில அது மார்க்க ரீதியான கடமையா மாறி, குளிச்சு இருக்கிற துணியில நல்ல துணி உடுத்தி, சுருமா போட்டு, அத்தர் போட்டு, சர்வ சுத்தமா தயாராகி, முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வந்து நேரா உட்கார்ந்து தேவையான இபாதத்துகளை செஞ்சுட்டு, அப்படியே ஒரு கூட்டம் ஜும்மாவில இமாம் பேசுகிற உரையை கேட்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் உலகத்துல எங்கேயாவது ஒரு பேச்சுக்கு இப்படி தயாராகி வர்றதை நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆக முழுக்க முழுக்க ரசிக்கிற மனோபாவத்தில் உலகத்தில் பேசப்படுகிற பேச்சுக்கள் எல்லாம் இருக்கிற போது, வாழுவதற்காக கேட்கிறோம், திருந்துவதற்கு கேட்கிறோம், செயல்பட கேட்கிறோம் என்கிற அடிப்படையில உலகத்தில் கேட்கப்படுகிற ஒரே ஒரு சொற்பொழிவு ஜும்மா சொற்பொழிவு மட்டும்தான். குறிப்பாக மெஹராபுகளின் சொற்பொழிவுன்னு சொல்லலாம், ஜும்மான்னு கூட சுருக்க வேண்டியதில்லை. அந்த மெஹராபுகளினுடைய மன்னர்களாய், அந்த மெஹராபிலே உரை நிகழ்த்துபவர்களாய், சொற்பொழிவு செய்பவர்களாய் இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் உலமாக்களுக்கு தந்திருக்கிறான் என்றால், சுருக்கமா சொன்னா நம்மள மாதிரி ஆடியன்ஸ் உள்ளவங்க உலகத்துல யாருமே கிடையாது. நான் இப்படிப்பட்ட ஆடியன்ஸுக்கு நாம தர்றது உரை எவ்வளவு நேர்த்தியா இருக்கணும், வந்தவர்களுடைய செவிகளுக்கு விருந்தாக்குவது மட்டுமல்ல, அவர்களின் மனங்களை ஈர்க்கிற, அவர்களை செயல்பட தூண்டுகிற, இறை நெருக்கத்தை உண்டாக்குகிற அற்புதமான பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு இந்த தலைப்பிலே இதனுடைய வழிமுறைகளை நாம் பேச வேண்டும். இந்த பேச்சாற்றலை கத்துக்கிறதுங்கிறது ஏதோ உலக ரீதியான செயல்பாடு அல்ல, மார்க்க ரீதியான கடமையும் கூட. ஏன்னா குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழகிய உபதேசங்களின் மூலமும் மிகச்சிறந்த
அழகான கருத்துக்கள் மூலம், நல்ல விவாதங்களின் மூலம் மக்களுக்கு அழைப்பு தாருங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் நபிமார்கள் இருந்தார்கள். உதுஇலா சபீலி ரப்பிக என்பது என்ற வார்த்தை ரசூலுல்லாஹுவை பார்த்தும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசுகளை பார்த்தும் சொல்லப்படுகிற வார்த்தை. பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், உங்கள் இரட்சகரிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்கிற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ரசூலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பின்னாட்களில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான உலமா பெருமக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எனவே உதுஉ இலா சபீலி ரப்பிக என்பதும், பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக என்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல்லிகு அன்னி வலவ் ஆயா என்பதும், இவைகளெல்லாம் உலமாக்களுக்கான நீங்கள் பேசி ஆக வேண்டும், வாய் துறந்து உங்கள் பேச்சாற்றலை கொண்டு போய் மக்களின் செவிகளுக்கு சேர்க்க வேண்டும், அவர்களின் இதயங்களை ஈர்த்தாக வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை. மறுபக்கம் இதனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஆபத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, மன் கதம இல்மன் உல்ஜிம பிலிஜாமின் மினன் நார், யாராவது தாங்கள் கற்ற விஷயத்தில் ஒரு விஷயத்தை மறைத்தால் அவர்கள் நரகத்திலே நெருப்பால் ஆன கடிவாளம் கொண்டு இடப்படுவார்கள் என்கிற வார்த்தை கற்ற கல்வியை மறைக்க முடியாது. நான் தெரிந்ததை மக்களுக்கு நான் பேசியாக வேண்டும், நான் படித்ததை மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் குறித்து, ரசூலு குறித்து என்னுடைய செவிக்கு வந்த எந்த செய்தியாகினும் என் வாய் வழியாக பிறமக்களுக்கு போய் சென்றாக வேண்டும். இதற்கெல்லாம் துணை நிற்பது நமக்கு பேச்சாற்றல். நான் முதலில் பேச்சாற்றல் எதனால் அவசியம் என்பதை குறித்த முன்னுரைகளை பேசி வருகிறேன். அதற்கு பின்னாலே சிறந்த பேச்சாளருக்கான இலக்கணங்களை இன்ஷா அல்லாஹ் அதோடு தொடர்வேன். நல்ல பேச்சு அவசியம். வாயிலே லேசாக கொன்னல் உடைய ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தை துவங்குகிற போது உலமாக்கள் நன்கறிவார்கள். அல்லாஹ்ட்ட அவங்க இப்படி கேட்டாங்க, எங்க அண்ணனா இருக்கிற ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நல்லா பேசுவாரு, அதனால என் கூட அவரையும் ரசூலாக்கி அனுப்புன்னு கேட்டாங்க. வ அஹி ஹாரூனு ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னுடைய சகோதரர் ஹாரூன் அஃப்ஸஹு மின்னி லிசானன், நாவாற்றலில் என்னை விட அவர் இலக்கியத்தோடு நயத்தோடு பேசக்கூடியவர். ஃபஅர்சில்ஹு மஅய ரிதஅன் யுஸத்திகுனி, அதனால் என் புஜத்தை வலுப்படுத்த, என்னுடைய பிரச்சாரத்திற்கு பலம் கூட்ட, யா அல்லாஹ் நீ ஆரூனையும் நபியாக ஆக்கிவை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நியாயம் இருந்ததால். ஆமா, அவர் நல்ல பேச்சாளர். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, சனஷுத்து அபுதக பிஅஹீக, உன் சகோதரர் மூலம் உங்கள் புஜத்தை நான் வலுப்படுத்துகிறேன், மூசாவே உங்கள் பிரச்சாரத்திற்கு நான் பலம் கூட்டுகிறேன் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். நாம் இந்த பின்னணியில் யோசித்தால் சிறந்த பிரச்சாரத்திற்கு தேவை பேச்சாற்றல் என்பதை திருக்குர்ஆன் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்களின் வழியாக இந்த செய்தியை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எனவேதான் பேச்சாற்றல் முக்கியமாக இருக்கு. ஒருத்தன் பேசுற பேச்சுல சத்தியத்தை அசத்தியமா மாத்தலாம், அசத்தியத்தை சத்தியமா மாத்தலாம். இன்னைக்கு பாக்குறோம் அல்லவா, நிறைய பேர் பேச்சாற்றல் பெற்ற சுன்னத்துல் ஜமாத்தினர்களும் உண்டு, பேச்சாற்றல் பெற்ற தௌஹீத்வாதிகளும் உண்டு, பேச்சாற்றல் பெற்ற கடவுள் மறுப்பாளர்கள் உண்டு. எல்லாமே தத்தமது கொள்கைக்கு ஆள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அசத்தியங்களை கூட தன்னுடைய பேச்சாற்றலால் சத்தியத்தை போல புனைந்து கொடுக்க முடியும். இந்த வேலையால் தான் நிறைய பேர் யார் ஒரு புதிய கொள்கையை வச்சுட்டு இயக்க ஆரம்பிச்சாலும் பின்னாடி 1000 பேர் போயிடுறாங்கிறமே, அவனுடைய பேச்சாற்றல் அதற்கான முக்கிய காரணம். விஷத்தை கூட தேன் தடவி கொடுக்கிற பேராற்றல் பேச்சாற்றலுக்கு உண்டு. வேடிக்கையா சொல்லுவாங்க, நைட்டு 2 பேர் கலந்துக்கிட்டாங்களாம், ஆத்திகனும் நாத்திகனும். கருப்பு ஆடையோடு கடவுள் இல்லை என்று பேசுகிற ஒரு நாத்திகன் மணிக்கணக்கில் ஆதாரங்களை அடுக்கி பேசுறானா. அதுக்கப்புறம் காவி உடை அணிந்து கடவுள் உண்டு என்று வேற ஒரு நாத்திகன், அவன் ஆத்திகன், அவன் மேடையில கடவுள் உண்டு என்று மணிக்கணக்கில் பேசுகிறான். நீண்ட விவாதம், நீண்ட பேச்சு. மறுநாள் காலையில பார்த்தா
நேத்து நைட்டு காவி உடுத்திருந்தவன் கருப்பாடை உடுத்திட்டு வரானா. நேத்து நைட்டு கருப்பாடை உடுத்திருந்தவன் காவி ஆடை உடுத்திட்டு வரானா. என்னப்பான்னு கேட்டா விஷயம் ஒண்ணும் இல்ல. இவன் பேசிய பேச்சாற்றல் அவனை தாக்கி இருக்கிறது. அவன் பேசிய பேச்சாற்றல் இவனை தாக்கி இருக்கிறது. நாம பேசுனது நல்லா இருந்துச்சுங்கிற மனப்பான்மையை விட எதிரி நம்மை பேச்சாற்றலில் எப்படி ஈர்த்தான் என்பதிலே இருவரின் உடைகளும் மாறி போனது. ஒரு பேச்சாற்றல்ல ஒரு ஆத்திகனை நாத்திகனாக்க முடியும் என்பதற்கு சொல்லுகிறேன். ஒரு கடவுள் இல்லை என்று மறுப்பவனை கடவுள் உண்டு என்று சொல்ல வைக்க முடியும் என்று சொல்லுகிறேன். இதுக்காகத்தான் பேச்சாற்றல் அவசியம். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஆமா, யாரோ ஒருத்தன் குதிரை நொண்டி குதிரையை கொண்டு போய் முள்ளாட கொடுத்தானா. முள்ளாட செத்து இதை வித்து கொடுங்கன்னு சொல்லி. ஏன்பா அப்படின்னா, இல்ல காலு நொண்டியா போச்சு, வயிறெல்லாம் ஒட்டி போச்சு, எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குது, ஓடுறதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு எதுக்கும் முடியல, இந்த குதிரைனால வச்சிருந்து எந்த பிரயோஜனம் இல்லை, எனக்கு தண்டமா இருக்குது, இதுக்காக தீனி போட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க தான் நல்லா பேசுவீங்களே சந்தையில, கொஞ்சம் உங்க பேச்சாற்றலை பயன்படுத்தி கொஞ்சம் இந்த குதிரையை வித்து கொடுங்களேன்னு கொடுத்துருக்கிறார். முல்லா வாங்கிட்டு வந்தார். காலெல்லாம் நொண்டியாகி போன ஒட்டகம் நட்டு சந்தையில வச்சுட்டு ஆரம்பிச்சாரு பாருப்பாங்க பயான. அன்பர்களே இந்த குதிரை அப்படின்னு ஆரம்பிச்சார். முல்லா பேசினாவே கூட்டம் கூடிரும். அதுலயும் ஒரு குதிரையை விற்கிறதுக்காக பயன்படுத்துறார். அற்புதமான குதிரை, அழகான குதிரை. அவருக்கு பிரியவே மனசு இல்ல குதிரையுடைய ஓனருக்கு. 2 காலில் பாயும் அப்படின்னாரு. மீதி 2 கால் நொண்டின்னு அர்த்தம். அது சொல்லல அவரு. 2 காலில் பாயும், இப்படி போகும் அப்படி போகும்னு பயங்கரமா சொல்லி கூட்டம் பெரும் கூட்டம் கூடி எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு அந்த குதிரையை வாங்குறதுக்கு எக்கச்சக்கமா போட்டி. இந்த ஓனர் பின்னாடியே நின்றுட்டு இருந்தான், முல்லாவுடைய தோளுக்கு பின்னாடியே. கொஞ்ச நேரத்துல ஏழை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்ச பிறகு இந்த குதிரையுடைய அருமை பெருமையை முல்லா பேசுனதுக்கு அப்புறம் இந்த தோலை தட்டி இந்த ஓனரே சொன்னானா, விற்க வேணாம், நானே வச்சுக்கிறேன், என் குதிரைக்கு இவ்வளவு அருமை இருக்குதுங்கிறது எனக்கே இப்பதான் தெரியும், அதனால நீங்க விற்க வேணாம்னு வாங்கிட்டு போயிட்டானா. அதாவது வேடிக்கையா சொல்லுவாங்க, நொண்டி குதிரையை கூட லட்சங்களில் காசாக்கி விடக்கூடிய இது நாவாற்றல்ல உண்டு. அழகா தேன் தடவி பேசுற மாதிரி பேசினா உண்மையை பொய்யாக்க முடியும், பொய்யை உண்மையாக்க முடியும். இன்றைக்கு நீதிமன்றங்களிலே நீதியை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது சில சொற்பொழிவுகள். பாராளுமன்றத்திலே சில சத்திய அசத்தியங்களை நிலைநாட்டி கொண்டிருப்பதன் பின்னணியில் பேச்சாற்றல். சட்டமன்றமாகட்டும், பாராளுமன்றமாகட்டும், மக்கள் மன்றமாகட்டும், நீதிமன்றமாகட்டும், பொதுத்தலங்கள் எதுவாகட்டும், தன் பேச்சாற்றலில் எடுத்து வைக்கிற முறையில் ஒரு கருத்தை ஆணித்தரமாக பிறருடைய உள்ளத்திலே ஊடுருவ செய்ய முடியும் என்கிற இந்த ஆற்றல் அனைத்தும் பேச்சாற்றலுக்கு உண்டு என்கிற காரணத்தால் தான் நாம் இந்த உலமாக்களாக இருப்பவர்கள் குறிப்பாக மிகச்சிறந்த பேச்ச முக்கியத்துவத்தை நாம் இங்கே உணர முடியும். குறிப்பாக மார்க்க அறிஞர்களின் பேச்சாற்றல் தான் இந்த வைத்திருக்கிறது. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இன்னைக்கும் புர்கா போட்டுட்டு வீதிகளிலே இஸ்லாமிய பெண்கள் நடப்பதற்கு பின்னால் நிறைய உலமாக்களின் பர்தா பற்றிய சொற்பொழிவுகள் முக்கியம். இன்றைக்கும் நம்முடைய குழந்தைகள் அலிஃப் அட்டையை தூக்கி கொண்டு பள்ளிவாசலை நோக்கி வருகிறது என்றால் மக்தபுகளை குறித்து நாம் வலியுறுத்தி பேசுகிற அந்த பேச்சுக்களின் ஆணித்தரம் அதற்கு ஆதாரம். இன்னைக்கும் ஒரு ரமதானுடைய காலம் வருகிற போது ஒட்டு மொத்தமாக உம்மத்தை இபாதத்திற்கு தயார் செய்து வைத்திருப்பது உலமாக்களின் உரைகள். இதோ ஒரு குர்பானி நெருங்குகிற போது துல்ஹஜ்ஜின் சிறப்பை, அருமை, பெருமையை, உலுகியாவை எல்லாவற்றையும் சொல்லி ஒரு பெருந்திரளை இந்த இபாதத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவது உலமாக்களின் சேவை. கஷ்டமான நேரங்களில் என்ன பாடத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பது உலமாக்களுடைய வேலை. கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அரசு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிற போது அந்த அரசிற்கு எதிராக முஸ்லிம் மக்களை திரட்டுகிற பணியில் உலமாக்கள் தான். நான் இங்கே பெருமைக்கு சொல்லவில்லை, உண்மை, நிதர்சனம், யதார்த்தம், அதை சொல்லியாக வேண்டும். இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிராகவோ அல்லது கடந்த முறை அரசு கொண்டு வந்த பல்வேறு கருப்பு சட்டங்களுக்கு எதிராக நாட்டில் உள்ள முஸ்லிம்களை எல்லாம் அணிதிரள செய்ததில் எத்தனையோ இயக்கங்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்து கூட வராத கூட்டம் ஜும்மாவின் மெஹராபுகளின் வழியாக உலமாக்கள் வாய் திறந்து மக்களை பொதுவெளிக்கு போராட வாருங்கள் என்று கூப்பிட்டதன் பின்னணி என்ன தெரியுமா? அத்தனை இடங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள். இந்த திரளை உண்டாக்குவதற்கு பின்னாலே இருப்பது உலமாக்களினுடைய பேச்சாற்றல். எனவே இந்த உம்மத்து
துன்பப்படுகிற போதும் சரி, இந்த உம்மத்தின் நடுநிலையான காலங்களிலும் சரி, உலமாக்களினுடைய பேச்சாற்றல் மூலம்தான் இந்த உம்மத்து எழுந்து நிற்கிறது. அவர்களின் பேச்சுக்கள் வீரியமாக இல்லாத போதுதான் சோர்ந்து விடுகிறது என்ற சொல்லில் எந்த மிகையும் இல்லை. அதனாலே தான் நாம் பேச்சாற்றலை, அதனுடைய முக்கியத்துவத்தை, அதன் கலைகளை நன்கு நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நாம் இந்த தலைப்பினுடைய ஒழுக்கங்களுக்கு போவதற்கு முன்னால் இந்த முன்னுரையில் நான் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். எல்லா துறைக்கும் உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாகவே இதிலேயும் அவர்கள் தான் முன்மாதிரி, அற்புதமான முன்மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய பேச்சை போல் உலகத்தில் யாரும் பேசிவிட முடியாது. வாழ்க்கை முழுக்க அவர்கள் பேசிய பேச்சுக்களை வரிசைப்படுத்தி அதன் வியப்புகளை நாம் எண்ணி எண்ணி வியக்க முடியும் என்றாலும் உங்களினுடைய பார்வைக்கு சில பேச்சுக்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். முதலாக ஹிராமலை குகையிலே பகியை வாங்கிவிட்டு வந்து அபூ குபைஸ் மலையிலே நின்று கொண்டு மக்காவின் மக்களை பார்த்து ஓர் இறை கொள்கைக்கு அழைப்பு விடுத்த அந்த முதல் பேச்சு, கன்னி பேச்சு, 40 வயதில பேசிய பேச்சு, அல்லாஹு அக்பர், அவ்வளவு அற்புதமான பேச்சு. அபூலகப் உள்ளிட்டவர்களின் கோபத்தை தவிர ஒட்டுமொத்த மக்களையும் பல தெய்வத்திலே இருந்து அவர்களை மாற்றி புதிய சிந்தனைக்கு கொண்டு வந்த அற்புதமான பேச்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அபாரமான ஆற்றலை எண்ணி எண்ணி பல நேரங்களில் வியக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் மக்காவின் 13 ஆண்டு காலங்களில் அடி வாங்கி கொண்டு இரத்த வெள்ளத்திலே ஒழுது கொண்டு சஹாபாக்கள் முன்னாலே வந்து நிற்கிற போது அந்த ஆறுதல் பேச்சு இருக்கு இல்லையா, அல்லாஹு அக்பர், ஒரு தேர்ந்த தலைமையின் நிபுணத்துவமான பேச்சுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம். அப்படியே பேசுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவோ, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவோ, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுவோ, இந்த மாதிரி அம்மார் யாசிர் போன்றவர் ஆரம்ப கட்ட முஸ்லிம்கள் அடிவாங்கி கொண்டு வந்த போது ஆறுதல் படுத்தி வருங்காலம் நமக்கே என்று வீரியமூட்டி பேசிய பேச்சு, அற்புதமான தலைமையின் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள். இக்கட்டான நேரங்கள்ல எப்படி பேசணும்னு பார்க்கலாம். சின்னதா ஏதாவது சஹாபாக்கள்கிட்ட அவர்களின் மார்க்க விஷயத்தில் ஒரு மாற்றம் தென்படும் என்றால் டப்பென்று மெம்பரில் ஏறி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற பேச்சுல அன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை மாறி மயிலான் இருப்பது போன்று தெரிந்தால் மெம்பரில் ஏறி விடுவார்கள். அந்த வாரமே அந்த சூழ்நிலை மாறிவிடும். இப்படி நிறைய செய்திகளை சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சாற்றல். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மெம்பர்ல உட்கார்ந்தாங்கன்னா சில நேரம் ஆகிரத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. நரஃபத் மின்கள் உயூன் வஜ்லத் மின்கள் குலூப், எங்கள் கண்ணு பூரா அழுதுட்டு இருக்கும், எங்களுடைய அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார். யோசித்து பார்த்தால் இந்த பேச்சாற்றல் எல்லாம் இன்னைக்கு உலமாக்களுக்கு இந்தந்த நேரங்களில் உலமாக்களுக்கு அது தேவை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்களில் படைகளை எல்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கிற போது, போர்க்களங்களில் படைகளை அனுப்பி வைக்கிற போது அந்த வீரர்கள்ட்ட பேசுவாங்க. போருடைய ஒழுங்குகளையும் பேசுவாங்க, போர்களுடைய தந்திரங்களையும் பேசுவாங்க. அந்த பேச்சுக்களை எல்லாம் எண்ணி எண்ணி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஆளுநர்களை நாடுகளுக்கு அனுப்புகிற போது, கவர்னராக பொறுப்பேற்க போகிற ஆளுநர்களை பார்த்து நாட்டு மக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குடிமக்களின் உரிமைகளை குறித்து பேசிய முறைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போனா வேண்டாம் போது. இதோட ரொம்ப குறிப்பா அவர்கள் ஆற்றிய ஹஜ்ஜு பேர் 23 ஆண்டு காலங்கள், 23 வருஷ காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அப்படியே ஒட்டுமொத்த ஜூஸ் புளிஞ்சு கொடுத்தா என்ன முறையோ அதுதான் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய முறை. இதுவெல்லாம்
சிறந்த பேச்சாற்றலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நாம உலமாக்கள் இன்றைய சமகாலத்தில் நம்முடைய பேச்சுக்களை எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய பல விஷயங்களை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதிலே நான் ஒவ்வொன்றாக சில விஷயங்களை சொல்லுங்க. வாய்ஸ் எல்லாம் சரியா இருக்குல்ல? கொஞ்சம் சொல்லுங்களேன். வாய்ஸ் சரியா இருக்கா? வாய்ஸ் கரெக்டா வருதுங்க சார். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பிரேக் ஆக மாதிரி இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் இதா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் தூரம் மட்டும் தள்ளிக்கிட்டா சரியா இருக்கா? லேப்டாப்ல பேசுறது மாட்டேங்குது, போன்ல பேசுறது தான் வருது. நீங்க போட்டிருக்க ஹெட்செட் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டீங்களா? கனெக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லுங்க. லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கு. அப்போ வந்து அதை மியூட் பண்ணிடலாம். அந்த போன்ல உள்ள இப்ப பேசுங்க சார். இல்ல சவுண்ட் வரலையே, நாங்க பேசுற சவுண்ட் வரல லேப்டாப்ல. கீழே ஜாயின் வை ஆடியோ கொடுக்கணும் சார். அதுல கீழே ஜாயின் வை ஆடியோ லேப்டாப்ல இல்ல மொபைல்ல தான் இப்ப ஹஜ்ரத் இருக்காங்க. கீழே அந்த மைக் சிம்பிள்ல இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். ஜாயின் வயா டிவைஸ் ஆடியோண்டு லேப்டாப்ல கீழே மைக் சிம்பிள். அங்க வீடியோ நல்லா வருது, ஆடியோ இப்பதான் கனெக்ட் ஆகுது. இப்பதான் கிளிக் பண்ணிருக்கீங்க. இப்ப மியூட் எடுத்து விடுங்க. மியூட் எடுத்து விட்டா வந்துடும். கீழே மைக் மாதிரி உள்ளதுல மியூட் எடுத்து போட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நல்லா கேக்குதுல்ல? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இவ்வளவு நேரம் பேசப்பட்டதெல்லாம் பேச்சாற்றல் எதனால் முக்கியம் என்பதற்கான முன்னுரைகளை தான் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போது நாம் அதனுடைய சில பேச்சாளராக ஆகுவதற்குள்ள விஷயங்கள் சிலவற்றை பார்க்கிறோம். நான் ஒரு 10-15 ஸ்டெப்புகளை, சில விஷயங்களை சொல்ல வேண்டும், குறிப்பாக இளம் மாணவிகளுக்காக. 1வது செய்தி, நீங்கள் எங்கு பேசினாலும், நாம் எங்கு பேசினாலும், 5 நிமிட பேச்சானாலும் 1 மணி நேர பேச்சானாலும் நம்முடைய பேச்சு காலல்லா கால ரசூலுல்லாவை கொண்டு துவங்கப்பட வேண்டும். ஆயத்தெல்லாம் இல்லாம, ஹதீஸ் இல்லாம மொட்டையா ஒரு பேச்சை தொடங்குறதுங்கிறது உலமாக்களின் பேச்சு அல்ல. உலமாக்களின் பேச்சை பொறுத்தவரை அந்த நிலைக்கு எப்பவுமே போகக்கூடாது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, நம்ம வார்த்தைகள் ஏற்படுத்துகிற தாக்கங்களை விட அல்லாஹ்வுடைய வார்த்தை போய் உள்ளத்துல உட்காரும், நிச்சயமா உட்காரும். அதனால தான் உலமாக்கள் எப்பவுமே அல்லாஹ்வினுடைய வசனம் ஒன்றை ஓதி அதன் அர்த்தத்தை எப்படியாவது சொல்லிடுவாங்க. காரணம், நாம பேசின 1 மணி நேர பேச்சுல நம்ம பேச்சு எதுவுமே நிக்கலைன்னாலும் அந்த ஆயத்து மட்டும் அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காந்துரும். திரும்ப திரும்ப யோசிக்கிற அளவுக்கு திருக்குரான் வசனங்கள் தான் வரும். குரானுடைய ஆயத்துகளும் சரி, ஹதீஸும் சரி, அப்படிப்பட்ட மந்திரத்தை உள்ளே வைத்திருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் அல்ல அவைகள், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. குரானாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், ஹதீஸானாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். எனவே அல்லாஹ்வின் வார்த்தைகளை சொல்லாமல் நம் உரைகள் ஒருபோதும் துவங்கப்படக்கூடாது என்பது முதல் செய்தி. அடுத்து 2வது செய்தி ரொம்ப முக்கியம். என்னன்னா,
இந்த முக்குத்தல் ஹாலுக்கு தோதுவா பேசுறதுன்னு நம்ம உஸ்தாத்மாருக்கு சொல்லுவாங்க இல்லையா, நிலைமையை அனுசரிச்சு பேசணும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசணும். அங்க கவனிக்க வேண்டியது நேரம், ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸுடைய தரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு பேர் தான் முக்குத்தல் ஹால். சில நேரம் என்னன்னே தெரியாம நம்ம பாட்டுல பேச ஆரம்பிச்சிட முடியாது. வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு ஆளை ஒரு பேச்சாளரை கூட்டு போய் எங்கேயோ ஒரு ஊர்ல அமரர் ஊர்தி இருக்குல்ல, செத்து போனவங்க பயணப்படுற வண்டி, இந்த அமரர் ஊர்தி ஒண்ணும் ஃப்ரீசர் பாக்ஸ் ஒண்ணு, செத்து போன பணத்தை வைக்கிற கண்ணாடி புட்டி, அந்த ரெண்டையும் ஒரு இளைஞர் மன்றம் ஊருக்கு வாங்கி அர்ப்பணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு விழா. அந்த இளைஞர்களை பாராட்டி பேசுறது பேச்சாளரை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவரு எந்திரிச்சு நிக்கிறாரு. ரெண்டு விஷயம், அமரர் ஊர்தியை கொடுக்குறாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இவர் என்ன பேசுறது, இதுல என்ன இளைஞர்களை பாராட்டுறது, என்ன மக்களுக்கு சொல்றதுன்னு தெரியல. கூடி இருக்கிற மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப என்ன பழக்க தோஷமோ தெரியல அவரு பாட்டுல. எனவே பொதுமக்களே, அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் அவசியம் இதை பயன்படுத்த வேண்டும் இருக்காரு. அது ஆமா, எல்லா அமரர் ஊர்தியில போகணும், செத்து போகணும்னு அர்த்தம், ஃப்ரீசர் பாக்ஸ்லன்னு அர்த்தம். கல் எடுத்து விட்டாங்களாம். அதாவது கூட்டம் ஏது, என்ன நோக்கம், நம்மளை எது கூப்பிட்டுருக்காங்க, இது எல்லாமே கவனிக்கப்படும். குறிப்பாக உலமாக்கள் தங்களுடைய பேச்சுல பெண்கள் பயானு, அதே மாதிரி கிராமத்து பயானு இப்படி இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா சம்பவங்கள், வரலாற்று நிகழ்ச்சிகள் அதுல அதிகமா இருக்கு. ஏன்னா கிராமமா இருந்தால் கிராமத்துக்கு சம்பவம் வேணும், பெண்களுக்கும் வரலாறு வேணும். பெண்கள் பயான் பேசுற இடத்துலையும் கிராமங்கள்ல பயான் செய்யற இடத்துலையும் கண்டிப்பா அதிகமா சம்பவங்கள் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சு பேசணும். முழுக்க முழுக்க வாலிபர்கள்னு வைங்களேன், எழுச்சி மிக்க உரையாக இருக்கு. அதாவது அவர்களுடைய ரத்தங்களை சூண்டி இழுக்கிற, அவர்களை தூண்டுகிற பேச்சாக இருக்கணும். இதெல்லாம் முகுத்தல் ஹால். சில நேரம் முஸ்லிம் அல்லாதவர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்துல நம்மள பேச நம்ம பழக்க தோசத்துல அரபி வார்த்தை எல்லாம் விடக்கூடாது. நம்ம பாட்டுல பேசிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருந்து அரபி வார்த்தை இடையில இடையில கலந்துடும். பொதுவா ஒண்ணு இருக்கு, ரெண்டு முஸ்லிம்கள் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல உள்ள காஃபிருக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே விளங்காது. கவனிச்சிருக்கீங்களா? ரெண்டு முஸ்லீம் பேசுவாங்க, பக்கத்துல ரெண்டு இந்துக்குன்னு இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் ஒன்னா இருக்கிறப்ப இவர் இந்த பாய் பேசுவார், என்னன்னு, நிக்காவுக்கு போகல, வலிமாவுக்காவது போலான்னு பாக்குறேன், நிக்காவுக்கு போறதுக்குள்ள குத்துபா முடிஞ்சிருச்சுட்டாங்க, அதனால நாளைக்கு வலிமா போயிட்டு துவா செஞ்சுட்டு வரணும் பாரு. இப்போ 2 பேர் இந்துக்கள் இருக்கான்ல, அவனுக்கு நிக்கா, வலிமா, குத்பா, துவா, இதுல எதுக்கும் அர்த்தம். அவன் என்னமோ வேற தீவுக்காரனுக்கு 2 பேர் பேசிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பான். நம்ம கயர் முஸ்லிம்கள் கலந்து கொள்ளக்கூடிய, முஸ்லிம் அல்லாதவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடங்கள்ல போய் நின்றுட்டு பேசும்போது அரபி வார்த்தைகள் கூடுமானவரை வராம பேசும். பொதுவா உலமாக்களுடைய பேச்சுல அடிக்கடி அரபி உரை வந்து அது மற்றவங்களுக்கு மத்தியில இருந்துட்டு அல்லாஹுடைய தக்வா வேண்டும், தகர்ருப் வேண்டும், இப்படி இவர் வாட்டில பேசிட்டு இருப்பாரு. அவனுக்கு எந்த தக்வாவும் தெரியாது, எந்த தகர்ருப்பும் தெரியாது. இது மிக முக்கியமானது. இவைகளுக்கெல்லாம் சேர்ந்த பேரு தான் முகுத்தல் ஹால் அப்படிங்கிறது. இது ஒரு பேச்சாளர்கள் கையில் எடுக்க வேண்டிய 2வது அம்சம். அடுத்து பேச்சாளர்கள் செய்ய வேண்டிய 3வது அம்சம், இந்த தலைப்பு. முதல்ல தலைப்புல பேசணும். சில பேர் 35 நிமிஷம் பேசுற பிறகு 30வது நிமிஷத்துல தலைப்புக்கு வருவாங்க, தலைப்புக்கு வந்தவொடனே முடிச்சிருவாங்க. சில பேர் கடைசி வரையும் நீங்க என்ன செஞ்சாலும் சரி உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அவர் என்ன தலைப்புல பேசுறாரு. அவர் பாட்டுல எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சு எங்கேயோ போய், தலைப்புகளுக்குள்ளே பேசுவதற்கு முதலில் பழக வேண்டும். நீங்க அதற்காக என்ன பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு முயற்சி எடுத்தாங்க, தலைப்புல பேசுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பேச்சாளருக்கான மிகப்பெரிய தகுதி. யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிச்சி நாம ஒரு தலைப்பு கொடுப்போம், ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அப்படின்னு. அவர் பாட்டை எங்கெங்கயோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரத்த கட்டியிலிருந்து அல்லாஹ் படைச்சான், அப்புறம் இந்த கட்டியாச்சு அந்த கட்டியாச்சு குழந்தையாக படைத்தான், அன்பிற்குரியவர்களேன்னு ஆரம்பிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியிலிருந்து வருவார். அவர் குடும்பவியலுக்கு வர்றப்ப சும்மா முடியிருக்கு 2 நிமிஷம் அவருடைய பயான் முடியிருக்கு. நேர்த்தியாக தலைப்புகளை முடிவு செஞ்சு பண்ணணும். சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசிட்டு தலைப்பு வார்த்தையை மட்டும் சில பேர் இடையில இடையில கரெக்டா சொல்லிடுவாங்க. ஒருத்தருக்கு தலைப்பு கொடுக்குறேன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துட்டீங்க,
வேடிக்கையா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு ஊர்ல ஒரு அஜத்துக்கு பசுமை புரட்சின்னு தலைப்பு கொடுத்தாங்களாம். நடந்தது பசுமை புரட்சி. அவருக்கு முதல்ல பசுமை புரட்சி என்னன்னு தெரியல. அவரு பாட்டுல ரசூல்லா பத்தி என்னென்னமோ பேசுறாரு. அவங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம், அவங்க போருக்கு போனதை பத்தி ஒரு விஷயம், அவங்க அகலாக பத்தி ஒரு விஷயம். இடையில பாருங்கள் நாயகத்தின் பசுமை புரட்சி, பாருங்கள் நபிகளாரின் பசுமை புரட்சி, இப்படின்னு கடைசி வரையும் வந்தவனுக்கும் பசுமை புரட்சி என்னன்னே விளங்கல. வேடிக்கையா சொல்லுவாங்க இல்லையா, பையன் பசுவை பத்தி படிச்சுட்டு போனது, பசுவை பத்தி கேட்டா எழுதிடலாம் பரீட்சையில, ஜம்முன்னு படிச்சுட்டு போயிருக்கான். ஃபுல்லா பசுவை பத்தி ஒரு பக்கத்துக்கு. அங்க போன கேட்டா கொஸ்டினை பார்த்தவொன்னு பனைமரத்தை பத்தி வந்துச்சான். பனைமரத்தை பற்றி எழுது அப்படின்னு. உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் யோசனையான பையன். அவன் என்ன பண்ணான்னா டக்குன்னு பசுவை பூரா எழுதுனான். அவன் படிச்சதை பூரா எழுதுனான். பசு பால் தரும், அது தரும், இது தரும், செத்தும் உதவும், உயிரோடு இருக்கிறப்ப இப்படி அப்படின்னு எல்லாம் எழுதி லாஸ்ட் வரையில பேஜ்ல எழுதுனா, இப்படிப்பட்ட பசுமரத்தை, இப்படிப்பட்ட பசுவை இந்த பனைமரத்தில் தான் கட்டுகிறார்கள் அப்படின்னு எழுதிட்டான். கேட்டது பனைமரத்தை பத்தி. சில பேர் பயானுக்கு தலைப்பு எடுத்துட்டு நிற்பாங்க. இந்த தலைப்பு எங்க வருது எங்க வருது எங்க வருதுன்னு யோசிச்சோம்னா வாகிருதாவானுக்கு முன்னாடி வந்து அது வரைக்கும் வராது. அதனால ஒரு பேச்சாளருக்கு தலைப்பை இதற்காகவே தேர்வு செய்ய வேண்டும். ஒருவேளை இல்லை அப்படின்னா பேசாம இருந்துடுறது பெட்டர். தலைப்பில்லாமல் பேசி அசிங்கப்படுவதை விட இது முக்கியமானது. 4வது ஒரு பேச்சாளருக்கான மிக முக்கியமான அம்சம் நேர மேலாண்மை. டைம். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அதுதான். டைமிங்க்கு முடிக்கிறது இல்லை, டைமிங்க்கு வர்றது இல்லை. இதுல படுற பாடு பெரிய பாடு. ஆமா, பல இடங்கள்ல சீட்டு கொடுத்து முடிக்க வைக்க அந்த நிலைமைக்கே வரக்கூடாது. பேசும்போது கேட்டுருணும், எவ்வளவு நேரங்க பேசணும், அந்த டைம்ல கரெக்டா முடிச்சோம், மிகச்சரியாக முடிச்சோம். காலஞ்சென்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மூத்த உலமாக்கள் நிறைய பேர் டைம்ல டான்னு முடிப்பாங்க கரெக்டா. 12ன்னா 12:01 முடிக்க மாட்டாங்க, 12க்கு முடிச்சிருவாங்க. நேர மேலாண்மையில நிறைய பேர் இப்போ எல்லாம் சீட்டு கொடுத்தா முடிக்க வைக்க வேண்டிய, ஒரு சீட்டு இல்ல 2-3 சீட்டு கொடுக்கும். அப்புறம் நிகழ்ச்சியை துவக்குறவர் போய் பக்கத்தில் நின்றுக்குவார், முடிக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நிறைய பேச்சாளர்கள். சில இடங்கள்ல என்ன தெரியுமா, சீட்டு கொடுக்கறது இல்லை. இப்போ எல்லாம் சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா கொண்டு தண்ணி வைப்பாங்க கப்புல. அவர் பேசிக்கிட்டே இருப்பார்ல, ஸ்டேஜ்ல கொண்டு முன்னாடி அப்படி ஒரு தண்ணியை வைக்கிறது. ஆமா, தமிழ்ல தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதாவது நீ முடிச்சுக்கோ, பேசிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி தண்ணி வைக்கிற பழக்கம் இருக்கு. அப்புறம் கடிகாரத்தை காட்டுவாங்க, முழிப்பாங்க, எந்திரிப்பாங்க. சில பேர் எந்திரிச்சு குறுக்க உலாவ ஆரம்பிச்சிருவாங்க. உலாவுனாலும் அவரு முடிக்க மாட்டார், அவர் ஒரு முடிவோட இருக்கிறாருன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறது. எனவே இது ரொம்ப முக்கியமானது, நேர மேலாண்மை அப்படிங்கிறது. மைக்கு கிடைச்சிட்டா சில பேர் முடிக்கிறதே இல்லை. நாங்க சென்னையில சில பேர்த்துக்கெல்லாம் மைக்கு மச்சான்னு பேர் வச்சிருக்கோம். கிடைச்சா அவ்வளவு சீக்கிரம் அவற்றின்னு வாங்க முடியாது மைக்க. இந்த மாதிரி நேரங்களை தாண்டி பேசுதல் என்பது ஒரு பேச்சாளருக்கு அசிங்கம். குறித்த நேரத்திற்குள்ளாக சரியாக முடிக்கணும். இன்னைக்கு பல்வேறு பேச்சாளர்கள்ட்ட இருக்கிற பெரிய குறை அதுதான். எதிரில் உள்ளவனுடைய சூழ்நிலை, நிகழ்ச்சியினுடைய நேர மேலாண்மையே இல்லாம கசமுசான்னு பேசி அவர்கள் தங்கள் பெயரை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்பது. நான் இதுவரை அநேகமாய் 4 விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது 5வது விஷயம், பேசுகிற பேச்சாளர்கள், குறிப்பாக உலமா பெருமக்கள் மென்மையை கையாளணும், மென்மையா பேசணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, மிகச்சிறந்த அகில உலகத்தின் பேச்சாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகள் மென்மையா தான் இருந்தது, கடுமையா இல்லை. சில பேர் பயான ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா திட்டுறதுதான், பாவிகளா நீங்களாம் உருப்பிடுவீங்களா, விளங்குவீங்களா, உங்களுக்கெல்லாம் நல்ல மூத்து வராது, உங்களுக்கெல்லாம் அது வராது இது வராது. இவர் எதுக்கு பேசுறாருன்னே தெரியுது. மிக மோசமாக இருக்கும். மென்மையாக பேச வேண்டும். குரான்ல வருது இல்லையா, ராவுண்ட போய் மூசாவை ஹாரூனை அல்லாஹ் சொல்றான். என்னன்னு, 2 பேரும் மென்மையா பேசுங்க. ஏன்? லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா.
ஒண்ணு அவன் திருந்துவான் ஃபிரௌன், அல்லது பயப்படுவான். நீங்க மென்மையா பேசினா போதும். இப்போ திருந்த வைக்க வேண்டும் என்றாலும், ஒருவனை அச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றாலும், இந்த ரெண்டுக்குமே தேவை என்னன்னா மென்மையா பேசுறதுதான். அடிக்கடி பாடங்கள்ல பகாத்து சாலியாத்துல எங்களுடைய உஸ்தாத் ஷேகுல் அஜீஸ் கமாலுதீன் இருந்தவர்கள் பிரந்தாவும் அவங்க போதும். அவங்க இந்த ஊலாலகு கவுடல்லைக்கு நாம சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, வேற பெரிய உலமாக்கள் சொல்லியிருக்காங்க, பாடத்துல கமாலுதீன் சொல்லுவாங்க, அதனால நீயும் மென்மையாவே பேசு, நீ ஒன்னும் மூசாவை விட பெரிய ஆளும் இல்ல, உன்ட எதிரில உட்காந்து கேட்கிறவன் ஃபிரௌனை விட மோசமானவனும் இல்ல. இப்ப மூசாவே ஃபிரௌனுக்கு சொல்லி இருக்கிறது இப்படித்தாங்கிறப்போ நீ ஒன்னும் மூசாவை விட பெரிய பேச்சாளரும் கிடையாது. சரி, உனக்கு எதிரில உட்காந்து யார் பயான் கேட்டுட்டு இருக்கானோ அவங்க யாரும் ஃபிரௌனை விட மோசமானவனும் கிடையாது. இப்போ பேச்சு மென்மையான அணுகுமுறையில உலகத்தை நபியே, நீங்க மட்டும் கடின சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை போயிருப்பாங்க. என்ன அர்த்தம்? உலகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஈர்க்கப்பட்டது என்றால் அவங்களை எல்லாம் ஈர்ப்பதற்கு பின்னாலே ரசூலுல்லாஹினுடைய அந்த மென்மை பார்க்கலாம். அட பாவிகளா, நீங்க எல்லாம் விளங்குறீங்களா, ஊப்புறீங்களா, இப்படிலாம் சில பேர் என்னன்னா மக்கள் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, கரெக்டா 1:30 போவோம், அவர் பயானம் முடிச்சிருவாரு, நம்ம அப்புறம் குத்துபா ஆரம்பிக்கிறப்ப உள்ள போய்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பேசி முடிக்கிற வரை உள்ள வர்றதே இல்லை நிறைய பேர். எனவே மிக முக்கியமான காரணம் திட்டக்கூடாது. ஒரு ஆலிம்சா இருப்பாரு, பொதுமக்கள் வேறு ஊர்லாம் வேணாம், அவர் எந்திரிச்சு ஒண்ணுக்கு ஆரம்பிச்சாருன்னா 1:30 வரை திட்டி முடிச்சுட்டு உட்காந்துருவாரு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் குழந்தைகளை சப்பல கூட்டு நிறுத்தி வைக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பண்றீங்க, இப்ப சிறுவர்களுக்குன்னு சப்பு இருக்குது, அந்த பக்கம் ஓரமா சாஞ்சு உட்காடுறீங்க, இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க, 1:30 அல்லாஹ் தால நல்ல தோஃபிக்கு தருவானாக முடிச்சிருவாரு. போகும்போது கமெண்ட் அடிச்சுட்டு போற அவாமுகள் நிறைய பேர் வெளியில போற பேசிட்டு போவாங்க, பயான் ஒன்னும் பார்க்கலையாட்டுப்பா, பூரா திட்டி முடிச்சு இன்னைக்கு இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. வெறுமனே திட்டுதல் என்பதற்கு மாத்திரம் ஒரு உரைகளை பயன்படுத்தக்கூடாது. அயகுனு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபன் வலா லஆனன் வலா ஃபஹாஷன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, திட்டுறது இல்லை, அவங்க சபிக்கிறது இல்லை. ஆனா உருப்படவே மாட்டீங்கன்னு சாபம் விடுறமே பேச்சுல, இது எவ்வளவு அளவுக்கு சரியாகும்? எனவே பேச்சினுடைய மிக முக்கியமான இந்த அம்சம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இதை அடுத்து மிக முக்கியமான 6வது செய்தி, 5 செய்தி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசலாமா? அல்ஹம்துலில்லாஹ். 6வது செய்தி, ஒரு தலைப்புல நீங்க பேசுறதா இருந்தா நல்ல தலைப்புக்கான அடையாளம் உலமாக்கள், நமக்கு முன்னோர்களான உலமாக்களும் சரி, நாட்டினுடைய மூத்த பேச்சாளர்கள் எல்லாம் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். என்ன தலைப்புல பேச போறீங்கிறத முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்திடுங்க. நான் இந்த தலைப்புல பேச போறேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் குலாசா, அது 1/2 மணி நேர பேச்சோ அல்லது 1 மணி நேர பேச்சோ, முடிவுக்கு வருகிற போது நீங்கள் பேசியதை தொகுத்து தந்துட்டு முடிச்சிடணும். இந்த ரெண்டும் ஒரு நல்ல பேச்சாளருக்கு மிக முக்கியமான அம்சம். அதாவது துவங்குகிற போது என்ன தலைப்பில் பேசுகிறோம் என்பதை சொல்லிவிட வேண்டும். இந்த தலைப்பில் தான் என் உரை இருக்கும் என்பதை சொல்லிவிட வேண்டும். அதற்கு பிறகு பயானை முடிக்கிற போது நான் இதையெல்லாம் பேசினேன் என்று ஒரு தடவை தொகுத்து சொல்லி முடித்தால் அந்த பேச்சு மனத்தை விட்டு அகலாத, மறக்க முடியாத, அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளுகிற பேச்சாக இருக்கும் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, பிந்திய சஹாபாக்கள், அதற்கு பின்னாலே இமாம்கள், இவங்க எல்லாமே ஒவ்வொரு துறையில எப்படியெல்லாம் அவங்க பேச்சாற்றலாக தத்தமது காலங்களிலே சிறந்து வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல முக்கியமான இன்னொரு அம்சம், அநேகமாக நான் சொல்ல வருவது நம்பர் 7ன்னு நினைக்கிறேன். 7, உலமாக்கள் பேசும்போது இந்த அரபு மேற்கோள்கள் காட்டப்படும்.
பொது பேச்சாளர் பேசுனா அவர் பாட்டுல இப்போ நிறைய பேர் இந்த இயக்க சகோதரர்கள் எல்லாம் கூட பேசுவாங்க. என்னன்னா, அல் குர்ஆனில் அல்லாஹ் 24 34 சொல்லுகிறான், எவர்கள் மறுமைக்கு பயந்து, எவர்கள் அல்லாவை அஞ்சி அப்படிம்பாங்க. நம்ம உலமாக்கள் அந்த ஆயத்தை சொன்னா அதனுடைய பவர் வேற, அந்த அரபி ஹதீஸினுடைய வார்த்தையை சொன்னா அதனுடைய பவர் வேற. அல்லாஹ் சூரா பக்ராவில் அல்லது சூரா அன்பாலில் சூரா தௌபாவில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்னு நாம பேசுற பாணி இருக்கும். அவங்க அல் குர்ஆனில் 11:38 அல்லாஹ் பேசுகிறான். அவன் அந்த அந்த அவர்களுடைய பேச்சுக்கும் நமது பேச்சுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அரபி வார்த்தைகளினுடைய பயன்பாடு, அந்த அரபு மேற்கோள்கள் காட்டப்படுதல் என்பது மிக முக்கியம். அதனால எந்த தவறு இல்லை. சில பேர் நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க உலமாக்கள், ஹஸ்ரத் தமிழ் தானே பேசுறீங்க, எதுக்கு இடையில அரபியை கொண்டு வர்றீங்கம்மா. அந்த நாம் பயன்படுத்துகிற குர்ஆனோ ஹதீஸோ ஏதாவது வாக்கியமோ அந்த அரபிய சொல்லும் போது மக்கள்கிட்ட போய் உள்ளத்துல ஊடுருவுற மாதிரி நீங்க வெறும் தமிழ் மொழியில மட்டும் பேசுவோம். எனவே அரபு கலப்பு வேண்டும். இதுலயே இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த தேவைப்படுற நேரங்கள்ல உலமாக்கள் பயன்படுத்துறாங்க, தவறு இல்லை. ஆங்கிலம் சரியா உச்சரிக்க தெரிஞ்சா பயன்படுத்திடணும், இல்லாட்டி விட்டுருணும். சில பேர் ஆங்கிலத்தை உச்சரிக்கிறேங்கிற பேர்ல அவர் உச்சரிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அஜந்துக்கு அறவே இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதே விளங்கு. நாம சில நேரம் போலீஸ் வந்துச்சும்பார், பி போட்டு சொல்லுவார், போலீஸ் வந்துச்சு, டேம்ல தண்ணி விட்டாங்க, டேம்ல. இந்த ப்ரொனவுன்சியேஷன், வார்த்தைகள் உச்சரிக்கிற முறை அதுவே நம்மளை காட்டி கொடுத்துரும் ஆளு அறவே இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதவர் கூட தெரியுது அப்படின்னு. ஒண்ணு படுத்துங்கள் உச்சரிப்பை. ஆங்கில கலப்பு தவறல்ல, அரபு மொழி கலப்பை போலவே ஆங்கில மொழி கலப்பு என்பது எந்த இடத்துலையும் தவறில்லை. ஆனால் அது சரியாக உச்சரிப்பு பழக்காவிட்டால் நம்மையே அது காட்டி கொடுத்துரும். நிறைய உலமாக்கள் இங்கிலீஷ் எல்லாம் பெரும்பாலும் உச்சரிக்கவே மாட்டாங்க. நாம அது அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியறது இல்ல, நல்லா தெரியுற உலமாக்கள் நவீன காலங்களில் உலமாக்கள் நிறைய அப்படி பேசுறாங்க. அது நல்லதும் கூட. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, அந்த தீர்ப்பை நீங்கள் ஜிம்மாவுல விலைக்கு பேசுறீங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அந்த தீர்ப்பின் வாசகத்தையே உங்களால் நேரடியாக படிக்க முடியுமானால், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல சொல்ல முடியும் இருந்தா பார்த்து படித்தாவது அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அரபு மொழி கலப்பு, ஆங்கில மொழி கலப்பு கண்டிப்பாக தேவை. அது மிக சரியான முறையில இருக்கணும். நிறைய நம்ம பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டுல உலமாக்கள் அரபு ஆயத்தை சொல்லி சொல்லி ஹதீஸை சொல்லி சொல்லி பண்ணுவாங்க. சுல்தானுல் வாஹிதீன் என்று சொல்லப்படக்கூடிய கமாலுதீன் திருத்தவர், திருப்பூர் கமாலுதீன் திருத்துன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல மிக முக்கியமான பேச்சாளர் அவங்க எல்லாம். அதே மாதிரி ஜமீனாத்தூர் அப்துல் நசீர் அசர்த்துன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. குரானையே கையில வச்சுட்டு பேசுவாங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அரபியில சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. குரானுடைய ஹதீஸினுடைய இபாரத்துகளை சொல்லி சொல்லி அர்த்தம் சொல்றது. பிரபலமான விடுதலை காலத்தினுடைய பேச்சாளர் பல்லப்பட்டி மணிமொழி மௌலானா அவர்கள், இவங்க பேச்சுகளை எல்லாம் இன்னைக்கும் சிலோன் வீடியோல மணிமொழி மௌலானாவுடைய பேச்சு ஒளிபரப்பாது கேட்டீங்கன்னா தொடர்ந்து தமிழில் இடையில அரபி வரும், இடையில வாசகம். அந்த அரபு வாக்கியங்களின் மேற்கோள்களோடு பேசுதல் என்பதுதான் உலமாக்களுக்கான பெரிய அழகு. நான் சொல்ல வருகிற பேச்சாளர்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம், அநேகமா இது 8வதா 7வதா அடுத்த செய்தி, மிக முக்கியமான செய்தி. அரபு கவிதைகளுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா, அரபு கவிதைகளோ தமிழ் கவிதைகளோ பாரசியோ உருது கவிதைகள் பயன்பாடு நீங்க இன்னைக்கு எந்த அரபு நாட்டு ஆளுங்களுடைய பேச்சை வேணாலும் போடுங்க, எங்க வேணாலும் போடுங்க. அது மக்கா மதீனால இருக்கக்கூடிய எந்த பேச்சாளர்களை வேணாலும் போடுங்க. போட்டு பாத்தீங்கன்னா அந்த பேச்சாளர்கள்ல அவங்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பேச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா அல்லாஹ் அக்பர் நிறைய கவிதைகள் வந்துகிட்டே இருக்கு. அரபு கவிதைகளை பயன்படுத்துதல் என்பது நிறைய பேர், குறிப்பா அவங்க எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள கவிஞர்களுடைய இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க. கவிதைகளுடைய பயன்பாடு, ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தைகள்,
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகள். ஏன் அந்த காலத்துல இம்ருல் கைஸ் ஜாகிலியத்தினுடைய கவிஞர்களால் போதும். இவங்க என்னப்பா ரொம்ப ஷேரா வந்துடுறாங்க. சில பேருக்கு அந்த ஷேர்களை பிடிக்காது. நம்ம அரபு மாணவர்களுக்கு அல்பியா கத்துனதால இருந்தே அந்த அலர்ஜி ஆரம்பிச்சிடும். அந்த ஷேர் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, அந்த கவிதைகள் ரசனையோடு எடுத்து வைத்தால் தலைப்புக்கு ரொம்ப மெருகூட்டல் அவசியமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு உலமாக்கள் எக்கச்சக்கமான பேர் கசீதத்துல் புர்தாவின் மேற்கோள்களாக கடந்த காலங்களில் நம்முடைய மூத்த உலமாக்கள் பயன்படுத்துவார்கள். மூத்த உலமாக்களின் பெயர்களை சொல்லியே விளக்குவது எந்த வகையிலும் தவறில்லை, அது நன்றாக இருக்கும். நம்ம பிஎஸ்பி எதிர்த்தெல்லாம் நீங்க பயான் கேளுங்க உட்கார்ந்து, எப்படியாவது குலிஸ்தானுடைய வார்த்தைகள் உள்ள வந்துடும். சாதியுடைய குலிஸ்தானுடைய வார்த்தைகளை அப்படியே படிச்சு அதற்கு அவங்க ஆன்மீக சொற்பொழிவு பேசுவாங்க. ரூமி அவர்களுடைய மத்னவி ஷரீஃபை, அல்லாஹு அக்பர், பிஎஸ்பி மத்னவி ஷரீஃபை பயன்படுத்துவாங்க அடிக்கடி. இப்போ சாதி அவர்களுடைய குலிஸ்தானோ ரூமி ரம்துல்லாவுடைய மத்னவியோ கசீதத்துல் புர்தாவோ இந்த மாதிரி உயர்ந்தவர்களால் உலக முழுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட கவிதை வரிகளை உங்களுடைய பேச்சுகளில் கொண்டு வருகிற போது நீங்கள் பேசுகிற கருத்து அல்லது நீங்கள் சொல்ல வருகிற வலியுறுத்த வருகிற கருத்து ஆணித்தரமாக ஆகும். அதற்குத்தான் இது போன்ற கவிதைகளினுடைய பயன்பாடு. நிறைய பேர் அப்படி நம்முடைய மூத்த உலமாக்கள் கவிதைகளை பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களுக்கு வழி சேர்ப்பார்கள். குறிப்பா இன்னைக்கு நிறைய பேர் இளம் உலமாக்கள் கொஞ்சம் புது கவிதைகளை எல்லாம் கூட பயன்படுத்துறாங்க. அது சில இடங்களில் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் அடுத்து நான் சொல்ல வருகிற பேச்சாளர்களுக்கான மிக முக்கியமான அடுத்த அம்சம், இதுல ரொம்ப பேர் கவனமா இருக்கணும். இந்த நகைச்சுவைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த நகைச்சுவை பயன்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வர்றது முக்கியமா. கேட்கிறவங்களை பயான் கேட்டுட்டு இருக்கும் போது தொடர்ந்து கேட்கறதுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்காக சொல்லப்படுறதுதான் நகைச்சுவை. தஷ்ரீகுல் அதுகானி இல சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா பலாகத்துல. அந்த நகைச்சுவை பயன்பாட்டை சரியான முறையில கொண்டு போய் நீங்க கொடுக்கணும். இந்த நகைச்சுவை பயன்பாட்டை நிறைய பேர் கடந்த காலங்களில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஓவராவும் போயிடக்கூடாது, அறவே இல்லாம ட்ரையாவும் போகக்கூடாது. குறிப்பா இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச்செல்லாம் இருக்குல்ல, லேசான நகைச்சுவை ஓடும். அதுலயும் குறிப்பா ராத்திரி 10 மணி 11 மணிக்கு நீட்டி முழங்குற பயான் எல்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா அதுல 1-2 நகைச்சுவையாவது இருந்தா தான் செல்லுபடியாகும். நகைச்சுவைன்னு சொல்லும் போது எனக்கு முக்கியமா ஞாபகத்துக்கு வருது தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர் பழம்புரி ஜான், நல்ல பேச்சாளர், காலேஜ். அவர் சில விஷயம் சொல்லுவார் நகைச்சுவை பத்தி. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கத்தக்கது என்னன்னா, சாக்கு மூட்டையில 2 பேர் 2 பக்கம் சாக்கு பிடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் எடுத்து நெல்லு கொட்டிக்கிட்டே இருப்பாரு உள்ள. அது ரெம்பற மாதிரி இருக்கிறப்போ ஒரு குலுக்கு கொடுக்கும். எதுக்குன்னா அடுத்து இன்னும் போடுறதுக்காக ஒரு குலுக்கு கொடுக்குவாங்க. பழம்புரி ஜான் சொல்லுவாரு, சாக்கு மூட்டையை குலுக்குற மாதிரி தான் நகைச்சுவை இருக்கணும். அதாவது கருத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். ரெம்பி வடிகிற மாதிரி தெரியறப்போ ஒரு குலுக்கு, சாக்கு மூட்டையை அதாவது ஒரு நகைச்சுவையை போட்டு ஒரு குலுக்குன உடனே நல்லா இடம் கிடைச்சிடும் நிறைய. அப்புறம் திரும்பவும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப சொல்லிட்டு வலம்புரி ஜான் சொல்லுவாரு, எவனாவது வெறுஞ்சாக்கு புடிச்சு குலுக்கிட்டே இருந்தா முட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, வெறும் நகைச்சுவையை சொல்றது வெறுஞ்சாக்க குடுக்கிற மாதிரி. எல்லோ அரிசியோ போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மேலும் கொஞ்சம் இதுக்கிறதுக்காகத்தான் கொடுக்கணுமே ஒழிய வெறும் சொல்லுவது. சில பேர் ஒரே ஜோக், ஒரு ஜோக்கு முடிஞ்ச உடனே இன்னொரு ஜோக்கு முடிஞ்ச உடனே அடுத்த ஜோக்கு, 15 நிமிஷம் ஜோக்கு முடிச்சுட்டு வாக்குறுதாவானம். இது என்ன அடிப்படையிலன்னு தெரியல. இது முக்கியமா தவிர்க்கணும். நகைச்சுவை பயன்பாட்டுல கருத்துக்களை போட்டுக்கொண்டே இருக்கிற போது லேசாக முகம் சுளிக்காத வண்ணம் ஒரு நகைச்சுவை பயன்பாடு தப்பில்லை. சரி, இந்த நகைச்சுவைகளை சொல்லி பயான் பண்றப்ப உங்க கவனத்துக்கு கொடுக்கணும். அதுல பொய் சொல்லி நகைச்சுவை சிரிக்க வைக்க, பொய் ஆகவே ஆகாது. ஹதீஸ்லயும் வருது, கூட்டத்தாரை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லுபவன் அப்படின்னு ஆபத்திற்குரிய பட்டியல்ல வருது.
அதனால சில பேரெல்லாம் அது பொது பேச்சாளர்களுக்கு வேணா இருக்கும். சில பட்டிமன்றத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நடுவர் அவர்களே, நான் பஸ்ல வரும்போது பின்னாடி சீட்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. முழுக்க இப்படி நடந்திருக்க இது முழுக்க முழுக்க போய் இது வேணா நாளாந்திர பேச்சாளர்கள் இதெல்லாம் ஒத்து வரும். உலமாக்களுடைய மேடைகள் என்பது உண்மையை மாத்திரம் உரைக்கிற இடம். அதனால ஒரு பொய் சொல்லி சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. சிரிக்க வைக்கலாம், அது சரியாக இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இதே இதுல சினிமா சார்ந்த நகைச்சுவைகள் பயன்படுத்தும். சினிமாவுல வர்றது, சினிமால கேட்டது, அப்படி கேள்விப்படுறது, மக்கள் பொதுவாக உலமாக்கள்கிட்ட இருந்து அந்த வாடை அடிக்கிறத எப்பவுமே அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால அது போன்ற நகைச்சுவைகள் வரக்கூடாது. அடுத்து 3வது விஷயம், நகைச்சுவையில ஆபாச நகைச்சுவைகள் உலமாக்களுக்கு அழகல்ல. ஆபாச நகைச்சுவைகள் ஒருபோதும் கூடாது. சில பேரெல்லாம் அப்படி முற்காலத்துல பேசியிருக்கிறாங்க, ஆனா பெரும் வரவேற்பை பெறவில்லை. ஆபாச நகைச்சுவை அறவே கூடாது. நகைச்சுவைகள்ல 4வது ஒரு விஷயம் கூடாது என்ன தெரியுமா? மிமிக்ரி இருக்கக்கூடாது. அது உலமாக்களுக்கு அழகு. இந்த பொது மேடைகள்ல பேசுறவங்க எல்லாம் ஒவ்வொரு மாதிரி மிமிக்ரி பண்ணி பேசுவாங்க. திடீர்னு தொண்டையை மாத்தி பேசுறது, மிமிக்ரி பண்றது. உலமாக்கள் எல்லாம் மிமிக்ரி பண்ணா அது அசிங்கமாக பொதுமக்களால், பார்வையாளர்கள், ஏன்னா அவங்க நம்ம வாயிலிருந்து எதிர்பார்க்கிறது அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல. அப்ப நாம மிமிக்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அது எடுபடாது, அது நல்லதும் அல்ல. இவைகளெல்லாம் பேச்சாளர் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு அடுத்தது வேகமா எத்தனாவதுன்னு வரிசை தெரியல, முக்கியமா ஒண்ணு, இத முதல்லயே நான் சொல்லியிருக்கணும், இப்ப சொல்ல போறேன். என்னன்னா, குறிப்பெடுத்து கொண்டு பேசுதல். குறிப்பெடுக்கணும். குறிப்பே இல்லாம சில பேர்ல பெரிய இமாம் கசாலி மாதிரி நின்றுவாங்க. என்னத்தையாவது பேசலாம் அப்படின்ட்டு. என்ன ஆகும் தெரியுமா? என்னென்னமோ உளறிட்டு இருப்பார். சப்ஜெக்டே வேற என்னென்னமோ பேசிட்டு இருப்பார். அங்க நிக்காவா இருக்கும், இவர் பாட்டுல மௌத்தை பத்தி பேசிட்டு இருப்பார். அல்லது மௌத்து வீட்டுல நிக்காவை பத்தி பேசிட்டு இருப்பார். இதெல்லாம் குறிப்பெடுக்காதனுடைய விளைவு. முதல்ல குறிப்பெடுத்துடும். நான் இது பேச்சினுடைய வகுப்புங்கிறதுனால சொல்லிடுறேன். குறிப்பெடுக்கிறது முதல்ல எப்படி, என்ன பண்றது? குறிப்பெடுக்கிறதுக்கு முதல்ல நீங்க எப்ப என்ன பயான் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் உங்களுக்கு அது சம்பந்தமா சரக்கு கிடைக்குமோ அதையெல்லாம் முதல்ல கொண்டு கொட்டணும். என்ன கிடைச்சாலும் சரி. இப்போ நான் ஏதாவது ஒரு தலைப்பு, உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தை பத்தி பேச போறேன். நபிகளாரின் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஹுஸ்னுல் முஆஷரா சம்பந்தமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப சம்பந்தமா கிடைக்கிறது எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஜம், குர்ஆன்ல வர்ற குடும்ப சம்பந்தமான ஆயத்தையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஜம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் குடும்ப சம்பந்தமான நகைச்சுவைகள் ஏதாவது அதையும் எடுத்து வச்சுக்கிறது. குடும்பத்து சம்பந்தமா வேற ஏதாவது இந்த துறை சார்ந்த அல்லாஹ் ரசூல் அல்லாத மூத்த பெரியவங்க அவங்க இவங்க சொன்னது அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. இப்ப எல்லாத்தையும் கொட்டி ஒரு களஞ்சியம் மாதிரி வச்சுட்டு எனக்கு நேரம் எவ்வளவுன்னு முடிவு பண்ணி நான் 1 மணி நேரம் பேச்சா இருந்தா நான் அப்படியே அதை அழகா வரிசைப்படுத்த. முதல்ல குரானிய கருத்துக்கள், 2வது ஹதீஸின் கருத்து, 3வது பெரியவர்களின் சொற்கள், சம்பவங்கள், இந்த துறை சார்ந்து இந்த உலகத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்கிற குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, தலாக்கு, விவாகரத்து, இது சம்பந்தமான செய்தி, இடையில 4 நகைச்சுவை, எல்லாத்தையும் முதல்ல கிடைக்கிறது எல்லாம் குப்பை மாதிரி கொண்டு கொட்டணும். எல்லா தஃப்ரீக்கையும் ஜம்மு பண்ணணும். அதுக்கப்புறம் எதை பேசினா நல்லா இருக்கும்னு ஃபில்டர் பண்ணணும். இது 1, இது 2, இது 3, இந்த விஷயம் வேண்டாம், இந்த ஊருக்கு இது சரிப்படாது, அதை எடுத்துறது. இப்படி எல்லாம் குறிப்புகளை எடுத்துக்கொண்டுதான் பேச வேண்டும். குறிப்பு எடுக்கிறது தப்பே இல்லை. குறிப்பெடுக்க வர்றப்போ ஒண்ணு சொல்லிடுறேன், 2 வகையா குறிப்பெடுக்கலாம். என்னன்னா, இப்ப எனக்கு தலைப்பு கொடுத்துடுறாங்க, 4 நாள் கழிச்சு நான் பேச போறேன். அவசர அவசரமா அந்த கிதாப் இந்த கிதாப் எடுத்து 4 நாள்ல ரெடி ஆகுறது குறிப்பெடுக்கிறது. இன்னொன்று என்ன தெரியுமா? நிரந்தர முதாலா உள்ளவர்கள் இந்த பதட்டமே தேவையில்லை. அவங்க பேப்பர்ல உட்கார்ந்தா அவங்க ஏற்கனவே நிரந்தர முத்தாலால இருக்கிறதுனால வந்து விழுகும். இதெல்லாம் அந்த தலைப்புல வந்து விழுகும். அதை ஜம்மு பண்ணிட்டா போதும். எனவே நல்ல குறிப்புகளோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு முக்கிய செய்தி, அவர்கள் நிரந்தர வாசிப்பாளர்களாக இருப்பார்கள், நிரந்தர முதாலா உள்ளவங்களா இருக்கும்.
அந்த குறிப்புகளை வைத்து கொண்டு பேசுவது முக்கியமானது. நான் பேரு சொல்லல, இன்னைக்கும் சொல்றேன். பெரிய பெரிய தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர்களான உலமா பெருமக்கள் மேடைகள்ல உட்கார்ந்து குறிப்பெடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பேசுறது பாத்தீங்கன்னா சின்ன வயசு மௌலவியா இருப்பாரு. இந்த ஹசரத் 60 வயசு தான் ஹசரத்தா இருப்பாரு. இளம் மௌலவி பேசினாலும் குறிப்பெடுத்துட்டு இருப்பார். பிறர் பேசுகிற போது குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது நாம குறிப்பு பேசுறப்போ நமக்கு ரொம்ப உதவும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு குறிப்பும் இல்லாம பேசுறத சில பேர் குறிப்பு சீட்டெல்லாம் இல்லாம அப்படியே நின்றாருன்னா பேசுவாரு அப்படின்னு அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. அல்ல, ஒரு வகையில இது தவறாக ஆகிவிடும். யாராவது 1-2 பேத்துக்கு இது ஒத்து வரலாம். பெரிய ஆட்கள் யாராவது தவறுன்னு சொல்லல. எல்லாரும் அந்த பாணியை பின்பற்ற முடியாது. உதாரணமா பொது ஜனங்கள் பேசுறாங்க இல்லையா? இப்ப தப்லீக் ஜமாத்துல பேசுறவங்களோ அல்லது வேற ஏதாவது நம்ம ஊர்கள்ல உள்ள பொதுவான ஆளுங்க பேசுறவங்க, அவங்க எல்லாம் குறிப்பு வச்சிருக்க மாட்டாங்க. நிப்பாங்க, வாய்க்கு வர்றத பேசுவாங்க. ஆலிமும் அதே மாதிரி பண்றாருன்னா அப்புறம் அவங்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? ஆலிமினுடைய உரை நேர்த்தியா இருக்கும். அவர் வரிசையா இந்த இதுல குர்ஆன் ஹதீஸினுடைய கண்டென்ட்டை கரெக்டா கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு வரணும். தேவைப்பட்டா குறிப்பு சீட்டு வச்சுக்கிறது தப்பில்லை. சில பேரு சீட்டு வைக்கிறது அவமானம்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. சீட்டு வைக்கிறவங்க தலைப்பை விட்டு எங்கும் வெளியே போகாம கரெக்டா முடிப்பாங்கன்னு அர்த்தம். கரெக்டா பேசுவாங்கன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு சீட்டு வைக்கிறது அவமானம். அங்க ஒழிப்பாரு, இங்க ஒழிப்பாரு, கர்ச்சீப்புக்குள்ள சீட்டை வச்சுக்குவாரு. அந்த சீட்டை பார்த்துட்டா நம்மளை பத்தி மக்கள் கம்மியா எடை போட்டுருவாங்களோ? இல்லவே இல்லை. எங்களுடைய பெரிய பெரிய உலமாக்களை பார்த்திருக்கிறோம். குறிப்புகள் வைத்துக் கொண்டு பேசி இருக்கிறார்கள். சமீபத்திலே மறைந்த அல்லாமா ஷபீர் அலி ஹஜ்ரத் அவர்கள் தைரியமே வச்சு பேசி நாங்க பார்த்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு பேடு மாதிரி இருக்கும், அதை வச்சு பேசி பார்த்திருக்கிறோம். எழுத்தாளராக இருக்கிற காண்பாக்கவி அவர்கள் ஒவ்வொரு சீட்டா வச்சுக்குவாங்க. நாமளாவது ஒரு சீட்ல குறிப்பிடுத்து வைக்கணும். ஹஜ்ரத் 10 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 10 சீட் இருக்கும். சொல்லிட்டு அடுத்து அடுத்து அப்படின்னு ஒவ்வொரு சீட்டா எடுத்து வைப்பாங்க. சீட்டுகள் வைத்துக் கொள்ளுவதில் வைத்துக் கொண்டு பேசுவதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் குறிப்புகள் எடுத்து சரியாக அந்த தலைப்பை அதா செய்ய போகிறீர்கள் என்பதற்கு ஒன்று. பேச்சாளர்கள் முக்கியமான அடுத்த செய்தி, எல்லா நேரத்திலையும் புதுசா பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது. தக்ராறு தவறல்ல அப்படிங்கறத இந்த பாயிண்ட் இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட். தக்ராறு தவறல்ல. இப்போ எல்லாம் ஒரு புது வியாதி இருக்கு. என்னன்னா, அதுல புது விஷயம் சொல்லுங்க, புது விஷயம் சொல்லுங்க. அது எப்படி குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாதையே சொல்ல முடியும்? நான் அடிக்கடி கேட்கறது உண்டு, பேச்சாளருக்கு என்ன ஜிப்ரீல் வகியா கொண்டு வர்றாரு? அது ஒண்ணும் கிடையாது. புது விஷயங்களை தான் பேசணும்னு இல்லை, பழைய விஷயத்த பேசலாம். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னதான் மாத்திக்கணும். ஒரு லேசான தகீர எசீர் இருக்கணும். ஒரு சின்ன மாற்றம், ஒரு ஒரு போங்கில மாற்றத்தோட சொல்லிட்டா பழசு கூட புதுசு மாதிரி தெரியும். 150 இடத்துல சுமார் 70 குர்ஆன் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு இடத்துல வர்ற மாதிரி அடுத்த இடத்துல வரல. பாணி மாறு. அந்த பாணி மாறுகிற போது நீங்க குர்ஆனை கவனிச்சீங்கன்னா லேசாக ஒரு மாற்றம் அங்கே தெரியும். ஒரே கடல் பிளந்து வழிவிட்ட அதே நிகழ்ச்சி தான். அல்லாஹ் அராஃபில சொல்லுகிற போது ஒரு மாதிரி, வேற ஷுஅரால சொல்லும் போது ஒரு மாதிரி, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். எனவே உங்களை பேசலாம், சற்றே பாணி மாற வேண்டும். உஸ்லூபே ஜதீத் என்று சொல்லுவார்களே, அந்த புதிய போங்கு. அந்த போங்கு மாறிட்டா பழசெல்லாம் தப்பில்லை. அது எந்த அடிப்படையிலும் இதாங்க. ஏசியாவிலே மேகமாய் 2008 என்று நினைக்கிறேன், பயானுக்கு போயிருந்த போது கண்ணியத்திற்குரிய அல்லாமா கலீல் அஹ்மத் கிரூரி ஹஜ்ரத் அவர்களோடு ஒரு சில இடங்களில் அங்க அந்த நாட்டில பேசக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பு எல்லாம் தந்தான். ஒரு தடவை ஹஜ்ரத்திட்ட பர்சனலா பேசிட்டு இருக்கிறப்போ, ஹஜ்ரத் இந்த பள்ளியிலையும் பேசுறீங்க, அடுத்து இதே மகளால இன்னொரு பள்ளியிலையும் பேசுறீங்க, பேசுறீங்க,
எப்படி ஹசரத் அங்க வந்தவங்க தான் இங்கேயும் வருவாங்க பேசுறதுக்கு. ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா பேச வேண்டியது இருக்குது. ஹசரத் சொன்னாங்க, ஒரு ரகசியம் சொல்லட்டுமான்னு. அவங்க அவங்க பாணியில நகைச்சுவையா, சொல்லுங்க என்ன நகைச்சுவைன்னு. ஒண்ணு இல்ல, லஹூர்ல அங்க பேசுவேன், அசர்ல இங்க பேசுவேன். உங்களுக்காவது அங்க வந்தவங்க இங்க வருவாங்கன்னு யோசிக்கிறீங்க. எனக்கு அவனே தான் கூட்டிட்டு வந்து கால்கடியில உட்கார்ந்து இருப்பாங்க இந்த பள்ளியாசல்ல. ஒண்ணும் இல்ல, அங்க கடைசியில பேசுனதை இங்க முதல்ல பேசுவேன், அங்க முதல்ல பேசுனதை இங்க கடைசியில உண்மையெல்லாம் இல்லைம்பாங்க. அது புதிய விஷயங்களை சொல்லுவது என்று மட்டும்தான் இல்லை, பேசுகிற பாணிகளில் கொஞ்சம் மாற்றிக் கொண்டால் போதும். அந்த உசுலூபுகளை அமைத்து கொண்டாலே தக்கராறு கூட பழசு கூட பழசாக தெரியாது. பழையதையும் புதிதாக பேச முடியும். இதை அடுத்து நான் பேச்சாளர்களுக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான விஷயம், இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு காலத்துல பயான்ல உட்கார்ந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம், யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் இது ஆதார உலகம். ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பேசுதல் அப்படிங்கிறது இந்த நான் சொல்ல வரக்கூடிய தலைப்பு. ஒரு காலத்துல நம்ம பாட்டுல உட்கார்ந்து என்னன்னு, ஒரு கடற்கரையில் ஒரு நாள் ஒரு பெரியவர் போய் கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லலாம். யாரும் எந்த கடற்கரை, எந்த பெரியவர், இது எந்த கிதாப்ல வருது, அவர் எந்த கடக்க மாட்டாங்க. இது ஒரு இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க எந்த ஹதீஸை சொன்னாலும் இந்த ஹதீஸ் எங்க வருது, அது சரியானதா இல்ல தவறா, எல்லாத்தையும் கேட்கிறாங்க. ஹதீஸ் தாயிஃபா, அவன் சில பேர் ஜோப்லயே ஆதாரத்தை வச்சுட்டு சுத்துறான். இப்படி எல்லாம் ஆயிருக்குது. அதுலயும் இந்த புகார் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த ஹதீஸ் இதுல நம்ம ஆதாரமே இல்லாம எதையாவது நம்ம சொல்லி போட்டு எங்கேயாவது இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நகர முடியாது. குறிப்பா தரமான பேச்சுக்கு அடையாளம் ஆதாரங்களோடு பேசுது. நீங்க ஆதாரத்தை ஒண்ணு சொல்லிருங்க, திருமதி ஷரீஃபில் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அல்லது இல்லைன்னாலும் குறைந்தபட்சம் உங்களுக்கு அந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு தெரியணும். உங்க கையில அந்த லிஸ்டாவது இருக்கு. புகாரில இந்த பாபுல இந்த ஹதீஸ் இருக்கு. யாராவது பேசி முடிச்ச பிறகு நீங்க இந்த ஹதீஸ் சொன்னீங்களே எங்க வருதுன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரி பாபுல் வலிமால வருதுப்பா சொல்றதுக்காவது இருக்கணும். அதுலயும் சில பேர் எல்லாம் மொபைல்ல புகாரி முஸ்லிமை நீங்க வச்சிருக்கான். நீங்க பேசுறப்பவே முன்னாடி உட்கார்ந்துட்டு பேசவே அடிச்சு பார்த்தலாம் வருதா இல்லையான்னு. எனவே உலமாக்களாக இருப்பவர்கள் இன்றைக்கு சூழ்நிலையில ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பேச வேண்டும். குறிப்பாக சஹீஹான விஷயங்களை பேசுறது நல்லது, கண்டதையும் பேசுறத விட. சில பேர் எல்லாம் அவங்க பாட்டுல அடிச்சு விட்டுருவாங்க. அதாவது எங்க நீங்க இதுவரையும் நான் கேள்விப்படவே இல்லையே இந்த சம்பவம், எங்க வருது அப்படின்னு உடனே அது எங்க ஊர்ல ஒரு அஜித் பேசினார் அவர் சொல்லுவார். நீ அவரை புடிச்சிட்டு போய் மூலத்தை கிளறணும்னா எங்க ஊர்ல ஒரு அஜித் பேசினாருன்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் இந்த காலத்துல எடுபட அவங்களுக்கு பேச்சு போட்டியில நடுவராக ஆண்டுதோறும் அங்க நடத்துறாங்க இல்லையா, அந்த இளம் பேச்சாளர்களை உருவாக்குறதுக்காக. அதுல நடுவரா போய் உட்கார்ந்தா ஒரு மௌலவி பேசுறார். அவர் மௌலவி ஆளு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகனை, அதுவும் கபரிலே புதைக்கப்பட்ட மகனை, ஜனாசாவை வெளியில எடுத்து கசையடி அடித்து விட்டு மீண்டும் அடக்கி விட்டார்கள் அப்படின்னு பேசினார். எங்கடா இது எதுவும் புதுசா இருக்குது, கபர்ல மௌத்தாகி அடங்கின மகனை ஊரெல்லாம் எடுத்து சவுட்ல அடிச்சு திரும்ப மௌத்தாய் அடக்கிட்டாங்களாமா. பேசி முடிஞ்ச பிறகு அந்த மௌலவியை கூப்பிட்டு, அவர் பேச்சு நல்லா இருக்கு, அது உண்மை. அதனால அப்பா உன் பேச்செல்லாம் நல்லா இருக்கு, நான் ஆதாரத்துக்கு மேற்கோள் காட்டுற விஷயங்கள் மட்டும்தான் நிறைய சிக்கல். நாங்க நடுவரா உட்கார்ந்து இருக்கிறது 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். ராஜாமொழிதீன் இருந்து சேலம் அமுத்தாயிரம் இருக்கு, நானும் 3 பேர். எங்க 3 பேர்த்துக்குமே இந்த சம்பவம் தெரியல, அதனால இப்ப வருதுன்னு கொஞ்சம் சொல்றியா. அவன் என்ன ஹசரத் இது இவ்வளவு பிரபலமான விஷயம், இதுக்கு போய் ஆதாரம் கேட்கறீங்க அப்படின்னாரு அவரு. என்னப்பா இங்க உள்ள உலமாக்களுக்கு எல்லாம் தெரியல, அதனால சொல்லு அப்படின்னு. கடைசியில அவர் சொன்னாரு, எங்க ஊர்ல பராத் அன்னைக்கு பயானுக்கு வந்த அஜத்தில பேசினாருங்க. அவங்க ஊர்ல பராத்துக்கு பயானுக்கு வந்த யாரோ பேசினாங்க. தயவு செய்து இந்த மாதிரி சம்பவங்களை இனி பொதுத்தளத்துல பேச வேண்டாம். இது தவறாக நீங்க உமர் ரலியல்லாஹுடைய நீதின்னு சொல்லி பேச போறீங்க. அந்த நீதியை ஏற்படுத்துறதை விட அது மறுபக்கம் இரக்கம் இல்லாதவருங்கிற மாதிரி சிந்தனை ஏற்படுத்திடும்.
அப்படின்னு சொல்லிட்டு அவரு அன்னைக்கு அந்த முதல் இடத்துக்கு வர வேண்டியவர் அவர் வர முடியல அந்த மார்க்ல. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, பேசுறது வந்து ஆதாரபூர்வமான செய்திகளை பேசணும். ஒண்ணு ஆதாரத்தை பயான்லயே சொல்லுங்க, புகாரில் வருகிறது, திருமதியில் வருகிறது, இப்படி எல்லாம். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் பேசுகிற உங்களிடத்திலாவது ஆதாரம் வேணும். நான் பேச்சாளர்களுக்கு உண்டான விஷயங்களை கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டேன், முடிக்க போறேன். ரொம்ப நேரமா போர் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அதாவது ஆலிம்கள் சூடாவும் பேசணும், சுவையாவும் பேசணும். ரெண்டுக்கும் தகுதியா இருக்கும். அதாவது அமிலம் போல் கொட்டவும் இவருக்கு தெரியும், அமிர்தம் போல் இனிமையாக இவருக்கு பேசவும் தெரியும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டும். அதாவது ஒரு போர்க்களத்தை பேசுறீங்க, அந்த எழுச்சி வேண்டும். மறுமையை பத்தி ஏதாவது கண்ணீர் வர்ற மாதிரி பேசுறீங்க, அது வேண்டும். நேரத்தில் பொருத்தம் என்று நினைக்கிறேன். சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்த அல்லாமா ஷபீர் அலி ஹதரத்துல்லாஹ் அவர்கள் அதற்கு பத்ரு பேசுற மாதிரி நான் இதுவரையும் வேற யாரும் பத்ரு பேசுன்னு கேட்டதில்லை. பத்ருன்னா அப்படி பத்ருடைய தாண்டவத்தை கொண்டு வந்து கண்ணை நிறுத்திடுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால சிங்கப்பூர்ல இப்ப டேப் ரெக்கார்டர்ல போட்டு கேட்கிற கேசட்டு 3 கேசட்டு ஃபுல்லா ஒரு பத்ரு போர்க்களம். அக்பர். நாங்களாம் அந்த டேப்பை போட்டு போட்டு அந்த வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணுவோம். என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதை அப்படி பத்ரு போர்க்களத்தை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது. இப்ப ஒரு போர்க்களத்தினுடைய விளாசல் நம்முடைய பேச்சுல வரணும். வரலாறுகளை அசர்த்து சொல்லும் போது எப்படி பேசுற பாத்தீங்கன்னா அப்படியே உருகி உருகி வலியக்கூடிய அளவு வரலாறு. எனவே ரெண்டுமே முடியணும். இன்னும் நல்லா சொல்றதுன்னா, இவர்னால அழ வைக்கவும் முடியும், இவர்னால சிரிக்க வைக்கவும் முடியும். ரெண்டும் வரணும். நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பேச்சிலே சூடாகவும் இருக்க வேண்டும், சுவையாகவும் இருக்க வேண்டும். ரெண்டும் வேணும். ஒரே காலத்துல வாழ்ந்த ஒரே காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய நண்பர்கள் 2 பேர். அதை உங்களுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன், சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, நீங்களெல்லாம் அறிந்திருக்கிற பிரபலமான ஆன்மீக பெருமகன் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. அவங்களுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி. கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவதில் பெரிய பேர். 2 பேரும் ஒரு காலம். இந்த 2 பேர்த்துக்கும் நிறைய சிறப்பு ஒத்து போகும். என்ன தெரியுமா? 2 பேரும் அகல பைத்துகளுடைய மடியில வளர்ந்தவங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே வயசு. 2 பேரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளுகிற மக்கள். 2 பேருமே உலக பிரபலம். 2 பேருமே ஒரு 10, 70, 80 நாள், 1 மாசம் 2 மாசத்துல 2 பேரும் வஃபாத். ஒரே ஆண்டில் வஃபாத். 2 பேரும் அப்படி ஃப்ரெண்டு. என்ன தெரியுமா? அல்லமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி பயான் செய்ய ஆரம்பிச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம. அவ்வளவு சிரிப்பு இருக்கும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பயான்ல போய் உட்கார்ந்தா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்க சிரிப்புக்கே வேலை இல்லை, இங்க அழுகைக்கே வேலை இல்லை. இந்த 2 பாணிகளும் தவறல்ல, அவன் குறை சொல்லல. ஆனா இந்த 2 பாணிகளுமே அனுமதி உடையது என்று சொல்லுகிறேன். இந்த உம்மத்தில் இப்னு சீரின்களை போன்று நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி போன்று நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஆகிரத்தை பத்தி பேசி முடிச்சாங்கன்னா, பயான் முடிஞ்ச உடனே சபையில 2-3 பேர் ஜனாசாவாயிருவாங்க. சபையில ஜனாசாவா. ஹசன் பஸ்ரிட்ட போய் கேட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி, ஆமா உங்க ஃப்ரெண்டு தானே அவங்க அல்லாமா இப்னு சீரின், எவ்வளவு அழகா இனிக்க இனிக்க பேசுறாரு, அது ஏன் உங்கள்ட்ட வந்து உட்காந்தா மட்டும் இப்படி சும்மா அழுக வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், உங்கள்கிட்ட எவனாவது ஏதாவது வந்து அழுது கண்ணீர் விட்டு உன்கிட்ட எதையாவது சொல்றப்போ உனக்கு இரக்கம் வருமா வராதா? ஆமா வரும். அல்லாவுக்கு அதே மாதிரிதான், அழுகிறது இரக்கம் வரும். நான் அதனால எல்லா பேச்சிலையும் மக்களை அழுக வச்சுறதுன்னு முடிவோட இருக்கேன். சரின்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க, யார்கிட்ட? அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி, உங்க நண்பர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன அழுக வைக்கிறாங்க போய் உட்கார்ந்தா, இந்த சபையில உட்கார்ந்தாவே அல்லாஹ் ரசூல் பயத்துல அழுக வருது, நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சிரிக்க வைக்கிறீங்க. அவர் ஒண்ணுமே இல்லை, சூரத்து நஜ்முடைய ஒரு ஆயத்தை ஓதிட்டு போயிட்டாரு. அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா. அந்த அல்லாஹ் தான் சிரிக்கவும் வைக்கிறான், அந்த அல்லாஹ் தான் அழுகவும் வைக்கிறான் அப்படின்னு ஆயத்தை மட்டும் ஓதிட்டு, அல்ஹக்கால நான் இருக்கிறேன், அபுக்கால ஹசன் பஸ்ரி இருக்கிறாங்க, போயிட்டு வந்துட்டு போயிட்டாங்க அவங்க. இந்த 2மே ஏற்புடையதுதான். ஆனால் இவரால் 2ம் முடியும் என்கிற அளவுக்கு தேவையான ஆற்றலோடு சூடாக சுவையாக 2யுமே பேசுவதற்குள்ள ஆற்றல் அவர்களுக்கு இருக்குதுங்கிற மாதிரி இருக்க முடியும்.
வேகமாக நாம் முடிவு நேரத்தை நெருங்கி விட்டோம் என்று நினைக்கிறோம். அதை அடுத்து மிக முக்கியமா கடைசியா ஒரு விஷயம் சொல்லிடலாம். இன்னொரு விஷயம், பெரும் சம்பவம். இப்ப சமீபத்துல சில இளம் பேச்சாளர்கிட்ட அப்படி வருது. இது தவறு. ஒரு சம்பவம் முடிஞ்ச உடனே இன்னொரு சம்பவம், இன்னொரு சம்பவம் முடிஞ்ச உடனே இன்னொரு சம்பவம், இன்னொரு சம்பவம், 4 சம்பவம் முடிச்சு பாக்குறது அவனாலும். நீங்க என்ன பேச வந்தீங்க? ஒத்துழைப்பு என்ன? அதாவது தலைப்பை குறித்து வெறும் சம்பவமா தொகுத்து பேசக்கூடாது. கருத்துக்களும் சம்பவமும் இணைந்து பயணிக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டீங்கன்னா அதுல உள்ள துருசு வெவ்வேறு, அதுல என்ன சொல்ல வர்றீங்க நின்னு பேசணும். அப்படி நின்னு பேசுறது இல்ல சில பேர். ஒரு சம்பவம் முடிச்ச உடனே அடுத்த சம்பவம். நீங்கள் போன சம்பவத்துல சொல்ல வந்த செய்தியை விளக்குங்கள். இங்க ரெண்டுமே தவறு. சில பேர் ஒரு சம்பவம் இல்லாம வெறும் கருத்தா பேசி பல்சபா பேசுற மாதிரி இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ஒரு பாட்டுல அரிஸ்டாட்டில் மாதிரி சாக்ரட்டிஸ் மாதிரி மாறிடுவார். அதெல்லாம் தவறு. நீங்கள் நிகழ்ச்சிகளை சொல்லுகிற போதே அந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னாலே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்கிற கருத்தோடு பயணிக்க வேண்டும். எனவே சம்பவமும் கருத்துக்களும் இணைந்து பயணித்தல் தான் சிறந்தது. தோடு நான் ஏறத்தாழ பேச்சாளர் ஆகுவதற்குள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டேன் ஓரளவு. கடைசியாய் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த முகநூல் நேரலையை, இந்த ஜூம் ஆப்பினுடைய நேரலையை நிறைவு செய்கிறேன். என்னன்னா, நபிமார்கள்ல பேச்சாளர் யாரு? ஹதீபுல் அம்பியா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச்சாளர்களுக்கு குர்ஆன்ல அவரு ஹதீபுல் அம்பியாவாகிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயம் சொல்றாரு. அந்த 3 மட்டும் சொல்லி முடிச்சார். இந்த 3 ஒழுங்கு குர்ஆன்லயே இருக்கு. அவரே சொல்லி தர்றார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். எல்லா பேச்சாளருக்கும் இது அவசியம். நம்பர் 1 அவர் பேசினது, வமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன். நான் சொன்னதுல நானே மாறு செய்ய மாட்டேன். அதாவது ஒரு பேச்சாளர் உட்கார்ந்துட்டு ஒண்ணுக்கு இருக்கிறத பத்தி அரை மணி நேரம் பேசிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு பின்னாடி சந்தில நின்றுட்டு ஒண்ணுக்கு இருந்தாருன்னு வைக்கிறேன். மா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன். நான் உங்களை எதை தடுக்கிறேனோ அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். இது பேச்சாளர்களுக்கான மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இது ஹதீபுல் அம்பியா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பேசியதாய் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தருகிற 2வது விஷயம், இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத. நான் ஆரம்பத்துல அந்த ஆயத்தை ஓதிட்டு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சேன். அதாவது என்னால் முடிந்தவரை மக்களை நான் சீர்திருத்தம் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத. என்னால முடிந்த வரையும் சீர்திருத்தம் செய்யும். அப்படி நாம் என் சக்தி உள்ளவரை, என் மூச்சு இருக்கிறவரை நான் இஸ்லாஹை மஸ்ததாக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பேச்சாளருக்கான மிகப்பெரிய இலக்கம். 3வது ஹதீபுல் அம்பியா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 3வது செய்தி என்ன அப்படின்னா, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. அவர் சொன்ன 3வது விஷயம் என்னன்னா, மக்களுக்கு தௌஃபீக் என்பது என் பேச்சுல எல்லாம் முடியவே முடியாது. நான் பேசி மாத்திரம் ஒண்ணும் ஆக போறது இல்லை. அலைஹி தவக்கல் வ தௌஃபீக் இல்லா. பேசுறது நானா இருக்கலாம். இந்த வார்த்தைகளை உள்ளத்துல கொண்டு போய் மக்களை திருத்தறவன் ரப்புல் ஆலமீன். ஹிதாயத் அவன் தான், பேசுறது மட்டும்தான் நானு. அப்ப ஒரு பேச்சாளருக்கு இந்த உணர்வு வேணும். என்னன்னா, உன்னை பேச வைக்கிறானே ஒழிய திரும்ப வைக்கிறவன் ரப்புல் ஆலமீன். ஒரு குடிகாரன் நீங்க குடியினுடைய தீமைகளை பத்தி பேசுறப்ப திருந்தணும். உங்க பேச்சுல மட்டும் முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. அவங்க இருந்த காரணத்தினால், ஹதீபுல் அம்பியாவாக இருந்த காரணத்தால் பேச்சாளருக்குள்ள இந்த 3 அம்சம். வேற நபியெல்லாம் இதை பேசல. நீங்க கவனிக்கணும். வேற குர்ஆன்ல இருக்கிற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமோ, லூத் அலைஹிஸ்ஸலாமோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோ அவங்களாம் பேசல. இவர்தான் பேசுறார், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஹதீபுல் அம்பியாவினுடைய இந்த 3 அம்சங்கள் ரொம்ப முக்கியமானது. இது கடைசி அம்சம். இவைகளை எல்லாம் கருத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இது இன்னும் கூட இருக்கலாம். பேச்சாளர்கள்ட்ட நல்ல பேச்சாளர்கள் மூத்தவர்கள் தரலாம். இதையெல்லாம் தொகுத்து வைத்துக் கொண்டால் பேசுகிற போது, இந்த பாணிகளை கடைபிடிக்கிற போது அல்லாஹ்விடத்திலே, ரசூலிடத்திலே, பொதுமக்களிடத்திலே எல்லாரிடத்திலும் அங்கீகாரம் கிடைக்கும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த மூன்றையும் நாம் கேட்போம். அல்லாஹு தஆலா பேசிய பிரகாரம் நடக்கிற உலமாக்களாய் நம்மை ஆக்குவானாக. இரண்டாவது, நம் வாழ்க்கையின் கடைசி வினாடி வரை இந்த உம்மத் பேசுகிற பேச்சாளர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மூணாவது, அவர்கள் சொன்னது போல பேசுவது நாங்களாக இருந்தாலும் யா அல்லாஹ் எங்கள் பேச்சின் மூலம் அசர் தசீரை நீயே ஏற்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மர்கஸுல் இஸ்லாஹுக்கும் வாய்மொழி கேட்ட உலமா பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்று கூறி தெரியப்படுத்தவனாக வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையால் நாடறிந்த பேச்சாளர் அறிஞர் மௌலானா மௌலவி சதீதுddin பாக்வி ஹஸ்ரத் கிப்லா அவர்கள் இளம் மௌலவிகளுக்கு தேவையான மிக அவசியமான பேச்சாற்றல் சம்பந்தமான வழிகாட்டல்களை மிக சுருக்கமாகவும் இந்த நேரத்தில் தந்திருக்கின்றார்கள். இதை நாம் அவசியம் மேற்கொண்டு இதில் கவனம் செலுத்தி நம்முடைய பேச்சுகளை நேர்த்தி செய்து கொண்டு சமூகத்திற்கு சிறப்பாக வழிகாட்டக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. நம்முடைய கோரிக்கையை ஏற்று ஹசரத் அவர்கள் நமக்கு இந்த பாடத்தை நடத்தி தந்ததுக்காக மர்கஸ் இஸ்லாமின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் ஹசரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா. நஷ்குருக்கும் ஷுக்ரன் ஜஸீலா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹசரத் அவர்களுக்கு ஆஃபியத்தான நீண்ட ஆயுளை தந்து அவர்களை கொண்டு இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பலன் பெறக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த இல்முடைய மஜ்லிஸை கபூல் செய்து இதன் மூலம் விரைவாக பள்ளிவாசல்கள் திறந்து இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கும் மதரசாக்கள் திறந்து உஸ்தாதுமார்களுக்கு முன்னிலே நாம் இல்முகளை தேடுவதற்குமான சுமூக சூழ்நிலை மிக விரைவாக ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.